இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளும் தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட வேத வசனம், आज के दिन पवित्र शास्त्र से ध्यान से लिए हुए वचन நியாயாதிபதிகளின் புத்தகம் न्यायों के पुस्तक அவருடைய 6வது அதிகாரம், इसका 6वां अध्याय, நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். न्यायों के पुस्तक 6वां अध्याय 12वां वचन. கர்த்தருடைய தூதனானவர் और परमेश्वर का जो दूत था கிதியோனுக்கு தரிசனமாகி गिदियोन को दर्शन देकर, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். हे शूरवीर शूरमा यहोवा तेरे संग है. அப்ப கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर ने गिदोन को देखकर कहता है, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். हे शूरवीर शूरमा यहोवा तेरे संग है. தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்துல நாம் உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். हम इस संसार में जी रहे हैं. உலகத்தோடு யார் நம் கூட இருந்தாலும் கூட இல்லாவிட்டால், भले इस संसार में हमारे संग कोई रहे या नहीं रहे, ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் போதே, अगर परमेश्वर हमारे संग रहे ये हमारे लिए काफी है. உலகமே நமக்கு எதிர்த்து நின்னால், भले इन संसार ही हमारा विरोध करे, கர்த்தர் ஒருவர் நம் பட்சத்தில் இருப்பாரானால், अगर परमेश्वर हमारा संग खड़ा रहेगा तो ஆண்டவருடைய பிள்ளைகள் உலக மனுஷர்களால் நம்மை மேற்கொள்ள और முடியாது. इस संसार के लोग हमारे ऊपर प्रबल नहीं हो पाएंगे. உலகமே நம் பட்சத்தில் இருந்தால், अगर इस संसार के सारे लोग हमारे संग खड़े रहेंगे तो, கர்த்தர் ஒருவர் எதிரியா இருப்பாரானால், अगर परमेश्वर हमारा विरोध खड़ा रहेगा तो, அது உலகத்துல தேவனுடைய பிள்ளைகள் வெற்றி பெற முடியாது. परंतु इस संसार में हमें कभी जीत नहीं पाएंगे. அப்ப ஒருவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். इसलिए एक हमारे संग रहना है. அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. कोई हमारा परमेश्वर यीशु मसीह, இயேசு நம் கூட இருக்க வேண்டும். यीशु हमारे संग रहना है. அதனால தான் தாவீது சொல்கிறார், इसलिए दाऊद कहता है, கர்த்தரின் பக்கத்தில் இருக்கிறார், परमेश्वर मेरा संग खड़ा है. கர்த்தரின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறபடியால் परमेश्वर मेरे दाहिने ओर खड़ा है, इसीलिए நான் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. इसलिए मैं कभी डगमगाऊंगा नहीं. கர்த்தரின் வலது பாசத்தில் இருக்கிறபடியால் परमेश्वर मेरे दाहिने ओर खड़ा है, इसीलिए நான் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. इसलिए मैं कभी डगमगाऊंगा नहीं. தாவீதோடு கர்த்தர் இருந்தார். इस दाऊद के साथ परमेश्वर था தாவீது தன் வாழ்க்கையில் நிலை பெற்றார். और दाऊद ने अपने जीवन में सिर पाया. யாரோடு கர்த்தர் இருப்பார்? इसलिए किसके साथ परमेश्वर रहता है? பராக்கிரமசாலிகளோடு கர்த்தர் இருப்பார். शूरवीर के संग परमेश्वर रहता है. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால், अगर आज के दिन परमेश्वर हमारे संग रहना है तो, தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய பார்வையில் ஒரு பராக்கிரமசாலியா இருக்க வேண்டும். अगर परमेश्वर की नजर में हमारा जीवन एक शूरवीर के समान होना चाहिए. கிதியோன் இயற்கையிலேயே ஒரு பயந்த சுபாவம் உள்ள ஒரு மனுஷன். परंतु ये गीदोन बहुत डरपोक था. அந்த கிதியோனுக்குள்ளே ஒரு பயந்த சுபாவம் இருந்தபடினால், ये गीदोन के अंदर एक भय का स्वभाव था, इसीलिए அவன் ஆலைக்கு சமீபமாய் தானியத்தை போரடித்துக் கொண்டிருந்தான் என்று வாசிக்கிறோம். और वो अपने मंडप के सामने भूमि की उपज कर रहा था. அதாவது மீதியானியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் யுத்தத்துக்கு வருகிறார்கள். क्योंकि मीदियानी लोग हमेशा इजराइल के लोगों के साथ युद्ध करने आते हैं இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்கிறார்கள். और इजराइल लोग पाप करते हैं கர்த்தர் சத்துருக்களை எழுப்பி விடுகிறார். और परमेश्वर शत्रुओं को उठाता है சத்துருக்களின் பிடியிலிருந்து கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார்கள். और शत्रुओं की डर से वो परमेश्वर की ओर पुकारते हैं கர்த்தர் அங்கே நியாயாதிபதிகளை கட்டளையிடுகிறார். और परमेश्वर अपने न्यायी लोगों को ले आता है நியாயாதிபதிகள் தேவனிடத்தில் முறையிடுகிறார்கள். और न्यायी लोग परमेश्वर के साथ दुहाई करते हैं கர்த்தர் விடுதலை और கொடுக்கிறார். परमेश्वर ने छुटकारा देता है. இப்படிதான் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டே இருந்தார்கள். ऐसे लोग जी रहे थे. கர்த்தர் பார்த்தார், तब परमेश्वर ने देखा இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டபடினாலே, जब इस्राएल लोग ने यीशु से परमेश्वर से कहा कि हमें राजा चाहिए அவர்களுக்கு ராஜாவை ஏற்படுத்தி और கொடுத்தார். उनको राजा को भी परमेश्वर ने दे दिया. அந்த ராஜாக்கள் உண்டாவதற்கு முன்பு जब राजा के होने से पहले நியாயாதிபதிகள் தேசத்தை நியாயம் விசாரித்து வந்தார்கள். और न्यायी लोग वो देश को न्याय कर कर आ रहे थे. இந்த நியாயாதிபதிகள் தேசத்தை நியாயம் விசாரித்து கொண்டு வந்த நாட்களில் ये न्यायी लोग जब देश की न्याय कर रहे थे, இந்த கிதியோன் இஸ்ரவேலின் 9வது நியாயாதிபதியாய் தேர்ந்தெடுக்கப்பட்டார். एक गीदोन भी 9वां न्यायी इस इस्राएल देश में रखा गया. 9வது நியாயாதிபதி और 9वां न्यायाधिपति था. ஆனால் இவனுக்குள்ள பயந்த சுபாவம், उसके अंदर एक डर का स्वभाव था. பாகாலின் தோப்புகளை எல்லாம் வெட்டி போட வேண்டும் என்று சொன்னபோது सब बाल की देवताओं को तुझे मारना है, அவனுக்குள்ள தைரியம் இல்லாத காரணத்தினால் उसके अंदर हियाव नहीं था, इसीलिए அவன் அந்த பகல்ல செய்யாமல் ராத்திரி போய் செய்தான் என்று वो வாசிக்கிறோம். दिन के समय न करते हुए रात के समय उसने किया कर लिखते हैं. அவனுக்குள்ள பயம், उसके अंदर एक डर, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் மீதியானியர்கள் எழும்பி வருகிறார்கள். क्योंकि इस्राएल लोगों के विरोध मीदियानी लोग उठकर आ रहे हैं. இந்த மீதியானியர்கள் என்ன செய்கிறார்கள்? ये मीदियानी लोग क्या करते हैं? அவருடைய தானியத்தை எல்லாம் அழித்து उनकी போடுகிறார்கள். सारी उपज को नष्ट करते हैं. தானியத்தை எல்லாம் அழித்து उनकी போடுகிறார்கள். सारी उपज को नष्ट करते हैं. கர்த்தர் ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ணினால் परमेश्वर अगर किसी व्यक्ति को अभिषेक
करते समय அந்த மனுஷனை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோட அபிஷேகம் பண்ணுகிறார். परमेश्वर ने उसके ऊपर एक मकसद के अनुसार उसका अभिषेक करता है। இந்த கிதியோனை கர்த்தர் தெரிந்தெடுத்ததுக்கு ஒரு நோக்கம். इस गिदोन को भी परमेश्वर ने चुन लिया, क्या मकसद था? மீதியானியுடைய கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக. ये मिद्यानी लोगों से इस्राएल लोगों को छुटकारा देने के लिए। ஆனபடினால கர்த்தர் மீதியானுடைய கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க इसीलिए इस्राएल लोगों को इस मिद्यानी हाथों से छुड़ाने के लिए கர்த்தர் கிதியோனை और தெரிந்தெடுக்கிறார். परमेश्वर ने गिदोन को चुन लिया। ஆனா கிதியோன் பயந்த சுபாவம் உள்ள மனுஷன். परंतु गिदोन एक ही डरपोक था। அதனால மீதியானியர்கள் வந்து அந்த தானியத்தை எல்லாம் பிடித்து கொண்டு போய்விடக் கூடாது என்பது பயந்து इसीलिए मिद्यानी लोग आकर उसके सारे उपज वस्तुओं को ले न जाने का, इसीलिए ஆணைக்கு சமீபமாய் கொண்டு வந்து தானியத்தை போரடித்துக் கொண்டு இருந்தார். और चवनी के डाल में भूमि की ओर रहकर वो उपज नष्ट कर रहा था। கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर देख रहा है। மீதியானியரிடத்தில் யுத்தத்துக்கு போய் ஜெயம் பெற வேண்டும் என்று இவனை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். मैंने तो इसके लिए इसको चुन लिया कि मिद्यानी हाथों से छुड़ाने के लिए। இவனோ மீதியானியருக்கு பயந்து தானியத்தை ஆளையின் பக்கத்தில் கொண்டு வந்து போரடித்துக் கொண்டிருக்கிறான். और ये तो डर के मिद्यानी हाथों से अपने उपज को बचाने के लिए संभाल रहा है। கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார். तब परमेश्वर ने अपने दूत को भेजा। தூதன் கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், तब दूत ने गिदियोन की ओर देखकर कहा, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். हे शूरवीर शुरमा, यहोवा तेरे संग है। மனுஷனுடைய பார்வையில் அவன் பயந்தவனாய் காணப்பட்டான். पहले मनुष्य की नजरों में एक डरपुक था, கர்த்தருடைய பார்வையில் அவன் ஒரு பராக்கிரமசாலியாய் காணப்பட்டான். परंतु परमेश्वर की नजर में वो एक बड़ा शूरवीर था। பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். हे शूरवीर शुरमा, यहोवा तेरे संग है। அப்ப தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் अगर यहोवा हमारे संग रहना है तो நாம் கர்த்தருக்கு முன்பாக பராக்கிரமசாலிகளாய் காணப்பட வேண்டும். और हमें भी परमेश्वर के सामने शूरवीर बनना है। இந்த கிதியோன் பராக்கிரமசாலியாய் காணப்பட காரணம் என்ன? ये गिदोन एक शूरवीर के समान क्यों दिखाई दिया? மீதியானியர்கள் யுத்தத்துக்கு வந்தாலே जब मिद्यानी लोग युद्ध को आते समय நம்முடைய தேசத்தில் இருக்கிற தானியத்தை அவர்கள் பறித்து கொண்டு போய் விடக் கூடாது. हमारे देश के जो भी उपज है वो लेने जाना है। நம்முடைய தேசத்தில் இருக்கிற தானியங்களை அவர்கள் கொள்ளை கொண்டு போய் விடக் கூடாது. और हमारे देश के जो भी धान्य वो लेकर नहीं जाना है। தானியம் என்று சொன்னால் अगर धान्य कहा जाएगा तो தேவனுடைய பிள்ளைகளது ஆகாரம். और वो एक भोजन वस्तु है। அல்லது தானியம் என்று சொன்னால் अगर धान्य कहा जाएगा तो விதை என்று சொல்லப்படுகிறது. और बीज कर कर कहा जाता है। விதை என்று சொல்லும்போது अगर बीज कहा जाता तो அது வேத வசனம். वो परमेश्वर का वचन है। இயேசு உயிரோடு வாழ்ந்த நாட்களில் जब यीशु इस दुनिया में जीवित था விதைக்கிற ஒரு மனுஷனுடைய விதையை குறித்து ஓமையாய் சொன்னார். और बी बोने वाले बी के बारे में परमेश्वर ने एक बताया। விதை விதைக்கிற ஒரு மனுஷன் जो बी बोने वाला व्यक्ति அவன் தானியத்தை கையில் எடுத்துக்கொண்டு वो अपने सारे धान्य को अपने हाथ में लेकर அவன் விதை விதைக்க புறப்பட்டு और वो போனான். बी बोचने के लिए निकला। அவன் விதை விதைக்க புறப்பட்டு போன போது जब वो बी बोचने के लिए निकला சில விதை வழியில விழுந்தது, कुछ बी रास्ता में गिरा சில விதை கற்பாறையில விழுந்தது, और कुछ बी चट्टान पर गिरा சில விதை முள்ளுள்ள இடத்துல விழுந்தது, और कुछ बी कांटों के बीच में गिरा சில விதை நல்ல நிலத்துல விழுந்தது. और कुछ बी अच्छे जमीन पर गिरा। நல்ல நிலத்துல விழுந்த விதை जो अच्छा जमीन पर गिरा हुआ बी அது முளைத்து 1 30 60 100 கனி கொடுத்தது. वो बढ़कर 1 30 60 100 गुना उसका प्रतिफल आया। வழியோரமாய் விழுந்த விதை जो भी सड़क की ओर गिरा ஆகாயத்து பட்சிகள் அவைகள் எல்லாம் தின்று போச்சு. और आकाश के सारे पक्षियों खा गए। கற்பாறையில் விழுந்த விதை जो चट्टान पर गिरा था அது வேர் உள்ள இடம் இல்லாதபடினால அது கருகி போயிற்று. परंतु उसको जड़ पाने के लिए जगह नहीं था, इसलिए वो मर गया। முட்புதர்ல விழுந்த விதை जो कांटों के बीच में गिरा था அது விழுந்தது முளைத்தது, परंतु वो गिरा बड़ा, ஆனா முட்செடி அதை நெருக்கி போட்டதுனால वो कांटा उसको दबा दिया, इसीलिए பலன் கொடுக்காமல் போயிற்று. उसमें कोई फल नहीं लाया। ஆனா நல்ல நிலத்தில் விழுந்த விதை जो अच्छा जमीन पर गिरा हुआ बीज அது 30 60 100 கனி கொடுத்தது. 30 60 100 गुना फल पाया। அர்த்தம் தெரியாம சீசல் போய் கேக்குறாங்க. और इसके मतलब न जानते हुए चेलों ने यीशु से पूछा। அப்ப இயேசு சொன்னா तब यीशु ने कहा விதை என்று சொல்லும்போது வசனம், बी कहा जाएगा तो परमेश्वर का वचन, நிலம் என்று சொல்லும்போது மனுஷனுடைய இருதயம், अगर जमीन कहा जाएगा तो परमेश्वर मनुष्य का हृदय। மனுஷனுக்குள்ள 4 விதமான இருதயங்கள் இருக்கிறது. और मनुष्य के अंदर 4 प्रकार का हृदय होता है। வழியோரமான ஒரு நிலம், सड़कों की ओर मार्ग வழியோரமான ஒரு நிலம், और सड़क की ओर जमीन। அவர்கள் வசனத்தை கேட்பார்கள். वो लोग तो वचन सुनेंगे, இந்த காதுல கேட்டு அந்த காதுல போயிரும். एक कान से सुनेंगे दूसरे कान से निकाल कर चले जाएंगे। இப்படிப்பட்ட இருதயம் உள்ள சில விசுவாசிகள் ऐसे भी हृदय पाए हुए विश्वासियां हैं। கற்பாறையான ஒரு இருதயம், और
चट्टान भरा हुआ हृदय, அவன் வசனத்தை கேட்பாங்க, वो तो वचन सुनेंगे ஆனா வசனம் உள்ள போகாது. और वचन उनके भीतर नहीं जाएगा, ஏன்னா இருதயம் கடினம், क्योंकि उनका मन उतना ही कठोर அந்த है, வசனம் அவங்களுக்குள்ள கிரியை செய்யாது. उस वचन उनके अंदर क्रिया नहीं कर पाएगा, கேட்ட வசனம் பலனற்று போகிறது. और जो भी वचन सुनते उसमें कोई फल ही नहीं लाता, சிலருடைய இருதயம் முள் நிறைந்ததா और இருக்கிறது. किसी का वचन कांटों के बीच में गिरा है, அவங்க வசனத்தை वो கேட்கிறார்கள், लोग वचन को तो सुनते हैं வசனத்தை இருதயத்துக்குள்ள பதிக்கிறார்கள், और वचन को अपने मन में पर भी रखते அந்த हैं வசனம் முளைக்கிறது. और वो वचन बढ़ता है। ஆனால் லௌகீக கவலைகள், துக்கம் இவைகள் எல்லாம் அவர்களை வந்து நெருக்கும் போது जब इस दुनिया की बोझ संकट जब उनके पास आता है, வசனம் பலன் கொடுக்க முடியாதபடிக்கு நெருங்கி போகிறது. परंतु वो वचन फल न लाते हुए वो दब जाता है, ஆனா நல்ல நிலத்துல விழுகிற விதை परंतु जो अच्छा जमीन पर गिरा हुआ बीज அது 30, 60, 100 கனி वो கொடுக்கிறது. 30, 60, 100 गुना फल लाता है। அப்ப தானியம் என்று சொல்லும் போது अगर धान्य कहा जाता है तो அது விதை, वो बी है, விதை என்று சொல்லும் போது अगर बी कहा जाएगा तो அது கர்த்தருடைய वो வசனம், परमेश्वर का वचन है, கர்த்தருடைய வசனம். परमेश्वर का वचन है। எழுத்தின்படி தானியம் என்று சொன்னால், अगर लिखित रोहत से उसे अगर धान्य कहा जाएगा तो, தானியம் என்று சொன்னால் விதை, வசனம் என்பது அர்த்தம். अगर धान्य कहा जाएगा तो एक बी है, वो परमेश्वर का वचन இந்த है। கிதியோன் ये गिदोन தானியத்தை பாதுகாக்கிறார், वो अपने धान्य को संभाल कर रखता है ஆனா அது வசனத்தை और பாதுகாக்கிறார். वचन की वो रक्षा करता है। ஆண்டவருடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग சத்தியத்தை காத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நமக்கு உண்டாகி इस இருக்கிறது. सच्चाई को हमें रक्षा करने का एक अच्छा मन हमारे अंदर होना है। கிருபாசனத்தில் பிறந்து வளர்ந்ததுனால அல்ல, நீ इसीलिए इस कृपासन में जो पले गए बढ़े गए उसके द्वारा नहीं, கிருபாசனத்தில் பிறந்து வளர்ந்ததுனால நாம ஒரு கிதியோன் பராக்கிரமசாலியாய் மாற முடியாது. इसलिए मेरा कृपासन में जन्म हुआ है, इधर ही बढ़ोतरी हुआ है, ये कहकर हम वचन में नहीं बढ़ पाएंगे। இருதயம் எப்படி இருக்கு? मन कैसा है? இருதயம் சுத்தம் இல்லாவிட்டால் अगर मन में शुद्धता नहीं हो तो தேவனுடைய பிள்ளைகள் எத்தனை வருஷம் விசுவாசியாய் இருந்தாலும் பராக்கிரமசாலியாய் மாற முடியாது. भले कितने साल के विश्वासी क्यों ना हो, कभी हम शूरवीर नहीं बन पाएंगे। நம்முடைய மனசு நம்மை பார்த்து சொல்லட்டு, हमारा मन हमें देखकर कहने दो, கர்த்தர் நம்மை பார்த்து பராக்கிரமசாலி என்று அழைப்பாரா? अगर क्या परमेश्वर मुझे शूरवीर कर कर कहलाएगा क्या? கர்த்தருடைய பார்வையில் நாம் ஒரு பராக்கிரமசாலியாய் இருக்க வேண்டுமானால் अगर परमेश्वर की नजरों में हमें शूरवीर बनना है तो வசனத்தை காத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல இருதயம் வேணும். इस वचन की रक्षा करने का अच्छा हृदय हमारे अंदर होना चाहिए। வசனத்தை காத்துக்கணும். इस वचन की रक्षा करना है। பிறந்ததுல இருந்து இதுவரைக்கும் கிருபாசனத்துல தான் இருக்கீங்க. जन्म से लेकर अब तक तुम कृपासन में ही है। எந்த வசனம் இருதயத்தில் நிலைத்திருக்கிறது? कौन सा वचन तुम्हारे मन में सिर है எந்த வசனம் இருதயத்தில் வேரூன்றி और நிற்கிறது? कौन सा वचन तुम्हारे हृदय में बड़ा है? தேவனுடைய பிள்ளைகள் ஆதியிலே கற்றுக்கொண்ட சத்தியம் என்ன? इसलिए प्राचीन के समय में हमने क्या सच्चाई को सीखा था? ஆதியிலே கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி தந்த சத்தியம் என்ன? प्राचीन कालों में परमेश्वर ने कौन सा उपदेश हमें दिया था? சத்தியத்துக்கு சாட்சியாய் நின்ற விசுவாசிகள் जो सच्चाई के लिए गवाही के रूप से खड़े थे विश्वासिया, இன்றைக்கு அநேகர் சத்தியத்தை விற்கிறவர்களாய் और இருக்கிறார்கள். आज के दिन सब जन सच्चाई को बेचते हैं। ஆண்டவர் சொன்ன சத்தியத்தை வாங்கு, परमेश्वर ने कहा सच्चाई को खरीद சத்தியத்தை வித்துறத. और सच्चाई को कभी नहीं बेचना। சத்தியம் என்பது வேதம், ये सच्चाई ये परमेश्वर का वचन है, சத்தியம் என்பது வசனம். ये परमेश्वर का वचन है। வசனத்தை நீ வாங்கு, इस वचन को तू खरीदना இருதயத்துல பத்திரப்படுத்தி, और अपने मन में रक्षा करना। உன் இருதயம் வசனத்தினால் நிரம்பி இருக்கட்டு. तुम्हारा मन इस वचन के द्वारा भरे रहने दो। உன் இருதயம் வசனத்தினால் நிரம்பி இருக்குமேயானால் अगर तुम्हारा मन इस वचन के द्वारा भरा होगा तो லௌகீக கவலைகள் உன்னை மேற்கொள்ளாது. इस संसार का बोझ तुम्हारे ऊपर प्रबल नहीं होगा। மனுஷனுடைய நிந்தனையான பேச்சு உன் இருதயத்தை கலங்க பண்ணாது. मनुष्य का निंदा भरा वचन तुम्हें दुखित नहीं कराएगा। அதனால தான் ஏசாயாவுல வாசிக்கிறோம், इसीलिए हम एशाया में पढ़ते हैं, வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற என் ஜனங்களே கேளுங்கள். जो शास्त्र को अपने हृदय में रखे वो लोग सुनिए। வேதத்தை இருதயத்தில் பதித்து வைத்திருக்கிற என் ஜனங்களே நீங்கள் கேளுங்கள். मेरे शास्त्र को जो अपने हृदय में रखे उन लोग सुनिए। மனுஷனுடைய நிந்தனைக்கு பயப்படாதீர்கள். इसलिए इंसान की निंदा भरा वो शब्द को डरो அவருடைய मत। பரியாசமான வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி वो கொடுக்காதீர்கள். जो टट्टा उड़ाते हैं उसके बारे में तुम कान मत लगाओ। அப்ப மனுஷன் நிந்திப்பான், मनुष्य का काम ही है निंदा करना மனுஷன் தூசிப்பான், और मनुष्य टट्टा करेंगे। மனுஷன் தூசிப்பான், நிந்திப்பான். मनुष्य निंदा करेगा, टट्टा करेगा। இப்படிப்பட்ட சூழலில் அநேகர் சோர்வடைந்து பின்வாங்குகிறார்கள். ऐसे समय में बहुत ही उदास होकर पीछे हट जाते हैं। காரணம் என்னவென்றால் இருதயத்தில் வசன அறிவு இல்ல. क्योंकि क्या कारण है? हमारा हृदय में परमेश्वर का वचन नहीं है। உங்கள் இருதயம் வசனத்தினால் நிறைந்திருக்குமேயானால் अगर परमेश्वर का वचन तुम्हारा हृदय में भरा हो तो மனுஷன் என்ன தூசித்தாலும் அது நம்மள இருதயத்தை பாதிக்காது. परंतु मनुष्य कुछ भी निंदा
निंदा करे हमारा मन को नहीं लगेगा। மனுஷன் எவ்வளவு நிந்தித்தாலும் சரி, भले एक मनुष्य कितना भी हमारा निंदा करे, தூசித்தாலும் சரி, भले कितना टट्टा उड़ाए, தூசிக்கிறது அப்படின்னு சொன்னா अगर निंदा करना कहा जाता है तो கெட்ட வார்த்தை போட்டு பேசுறது। ऐसी गालियां देकर बात करना। சில கெட்ட வார்த்தை போட்டு பேசுவாங்க। बहुत लोग हैं कि गालियां देकर बात करते हैं। ஆமா, தாவீதை பார்த்து சீமேயி தூசித்தார்। ये दाऊद को देखकर सीमै ने निंदा किया, பேலியாளின் மகனே தொலைஞ்சு போ தொலைஞ்சு போ। हे मूर्ख पुत्र नष्ट हो जा नष्ट हो जा। தாவீதோடு கூட இருந்தவர்கள், वो दाऊद के साथ रहने वाले लोग தாவீதுக்கு சப்போர்ட்டா और दाऊद को सपोर्ट कर कर, இவன் யாரு பின்னாடி மண்ணவாரி போட்டு வரான், ये कौन है अपने ऊपर मिट्टी डालकर आ रहा है, பின்னாடியே கெட்ட வார்த்தை போட்டு வரான், ये हमारे पीछे गाली देकर क्यों आ रहा है, இவனை கொண்டு போட்டுட்டுமா, क्या इसको मार डालेंगे। தாவீது சொன்ன, तब दाऊद ने कहा நீங்க ஒண்ணு செய்ய கூடாது, आप लोग कुछ न करना। தாவீதை தூஷணம் பண்ணு என்று சொல்லி கர்த்தர் சீமேயிக்கு கட்டளையிட்டு கொடுத்திருக்கிறார்। दाऊद की निंदा कर 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 परमेश्वर ने उसको आज्ञा दिया है, அதனால அவன் நிந்திக்கிறான்। इसीलिए वो निंदा करता है। நிந்திச்சிட்டு போட்டு निंदा करने दो தூசித்து போட்டு और टट्टा उड़ाने दो, அவன் நிந்திக்கிறான், பயப்படாதீங்க। उसका निंदे से तुम मत डरना, அவன் கெட்ட வார்த்தை பேசுறான், பயப்படாதீங்க। वो गालियां देता है इसलिए मत डरना। இருதயம் வேதத்தினால் நிறைந்திருக்கணும்। मन हमारा वचन से भरना चाहिए। உங்கள் இருதயம் வேதத்தினால் நிறைந்திருக்கும் போது अगर तुम्हारा मन जो वचन से भरा होगा, மனுஷனுடைய நிந்தை உங்களை மேற்கொள்ளாது। मनुष्य का निंदा तुम्हारा प्रबल नहीं हो पाएगा। மனுஷன் உங்களை கெட்ட வார்த்தை போட்டு பேசினாலும் அது உங்கள் இருதயத்துக்குள்ளே துக்கத்தை உண்டாக்காது। अगर मनुष्य भले तुम्हें गालियां दे परंतु तुम्हारा मन कभी दुखित नहीं होगा। காரணம் இருதயத்துக்குள்ள வேத வசனம் நிறைந்திருக்கிறது। क्या कारण है? परमेश्वर का वचन हमारे मन में भरा है। சிலர் சொல்லுவாங்க, कोई लोग कहते हैं என்ன இருந்தாலும் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, भले कुछ भी हो जाए आप कैसे शांत बैठते हो, அப்படியே கம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, कैसे आपको शांत से रहना होता வசனம் है। இல்லன்னா அப்படி இருக்க முடியாது। अगर वचन नहीं हो तो हम शांत नहीं रहेंगे। ஆமா, ஒரு ஆள் ஒன்னு சொன்னா 10 சொல்லாம இருக்க முடியாது। अगर एक व्यक्ति एक कहा तो हमें उसका 10 कहे बिना हम चुप नहीं रहेंगे। நிறைவு குடம் தழும்பாது, और जो पूरे तरह से अंडा भरा है वो यहाँ वहाँ हिलेगा नहीं। குறை குடம் கூத்தாடு, अगर आधा अंडा भरा रहेगा तो यहाँ वहाँ नचेगा, நிற குடம் தழும்பாது। और पूरा भरा रहेगा तो कभी नहीं नचेगा। இருதயம் வசனத்தினால் நிரம்பி இருக்குமே, अगर हमारा मन वचन से भरा होगा तो யாரு சொல்லி என்ன ஆக போகுது? क्या बोलकर क्या होने वाला है? தேவ சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறுகிறதா? परमेश्वर का मकसद क्या मेरे जीवन में पूरा हो रहा है? அது போதும்। वो काफी है। கிதியோன் தானியத்தை பாதுகாத்துக் और ये கொண்டிருக்கிறார், गिदियोन उपज को बचा रहा था, அவன் வசனத்தை காக்கிறார், वो वचन की रक्षा करता है சத்தியத்தை காத்துக் और கொள்ளுகிறார்। सच्चाई को बचाता है। இன்னைக்கு நீங்கள் சத்தியத்தை காத்துக் கொள்ளுகிறீர்களா? क्या आज के दिन तुम सच्चाई को बचा रहे हो? சத்தியத்தை நீங்கள் மறுதலிக்கிறீர்களா? क्या उस सच्चाई को तुम निरादर करते हो? ஆவிக்குரிய விசுவாசிகளுடைய வாழ்க்கையின் தரம் மிகவும் குறைவுபட்டு போகிறது। परंतु आज के दिन आत्मिक विश्वासियों का नियम बहुत ही घट गया है। தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தில் வாசிக்கிறோம், हम शास्त्र में पढ़ते हैं பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது, जो झूठे मुंह से कहकर जो भी वस्तु कमाते हैं சாவை விரும்புகிறவன் விடுகிற பெருமூச்சை போல இருக்கிறது। वो मृत्यु को चाहने वाले एक सांस लेने के समान है। பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது, झूठ बोलकर और वस्तुओं को कमाना। சத்தியம் சொல்லி தருதா? क्या सच्चाई तुम्हें बताया जा रहा है? பொய் சொல்லி சம்பாத்தியம் பண்ணாத। इसलिए झूठ बोलकर वस्तु नहीं कमाना। ஆண்டவருடைய பிள்ளைகள் உள்ளதை உள்ளதென்று இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள்। इसलिए जो है उसको हाँ कहना, जो नहीं है उसे ना कहना। இதற்கு மிஞ்சினது கர்த்தரால் உண்டாயிருக்கு, इसके ऊपर परमेश्वर के द्वारा होता है, இதற்கு மிஞ்சினது தீமையினால் और உண்டாயிருக்கு। इससे बाहर हो तो बुराई होता है। ஆண்டவருடைய பிள்ளைகள் சத்தியத்துக்கு சாட்சியா இருக்கணும்। इसलिए सच्चाई के लिए हमें गवाह बनकर रहना है। வாழ்வோ தாழ்வோ, भले ऊंच हो नीच हो, கஷ்டமோ நஷ்டமோ, भले कष्ट हो सुख हो दुख हो, தேவன் நமக்கு நியமித்த அந்த சத்தியத்தை விட்டு விலக கூடாது। इसलिए परमेश्वर ने जो हमें दिया वह सच्चाई को उससे कभी टुकराना नहीं। சத்தியம் என்ன? सच्चाई क्या है? ஒரு சகோதரி இருந்தாங்க, एक बहन थी, அந்த சகோதரியுடைய புருஷனா நல்ல வேலை, उस बहन के पति को अच्छा नौकरी था, நல்ல வேலை, अच्छा नौकरी था நல்ல கை நிறைய சம்பளம், और हाथ भरकर कमाई, அவங்களுக்கு எல்லா ஃபண்ட் பணம் எல்லாம் வெட்டுறாங்க, और उनको जो भी फंड होता है सारा सैलरी से कटता था। அவங்க ரிட்டையர்ட் ஆனாலும் சரி அவங்களுக்கு எல்லாம் நிறைய பைசா கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை। अगर वो रिटायर भी हो जाए उसके बाद भी अच्छा पेंशन मिलता था, சகோதரன் நல்ல ஒரு ஆவிக்குரிய और சகோதரன், वो भाई एक अच्छा आत्मिक भाई था, சகோதரியும் நல்ல ஆவிக்குரிய और சகோதரி, बहन भी बहुत आत्मिक रीति से अच्छी थी। நல்ல இருந்த மனுஷன் जो अच्छा रहने वाला व्यक्ति வேலையில இருந்து வந்தாரு, काम
काम से लौट कर आया, வீட்ல வந்து குளிச்சிட்டு घर पर आकर ना स्नान कर कर காபி வாங்கி குடிச்சிட்டு और कॉफी लेकर पीकर நான் காய்கறி வாங்கிட்டு வரேன்னு சொல்லி கடைக்கு போனேன். मैं सब्जी लेकर आता हूँ कर कर वो मार्केट गया। அவர் கடைக்கு போயிட்டு திரும்பும்போது जैसे दुकान जाकर लौटते समय அங்க இருந்து வந்த வண்டி அவர் மேல மோதி ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போனார். सामने से एक गाड़ी आकर एक्सीडेंट होकर वो मर गया। எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சி உண்டாயிடுச்சு. सबको बहुत ही आश्चर्य हो गया। அப்ப எல்லாரும் வேகமா வந்தாங்க. सब जन भाग कर आए। சௌகரிய பார்த்து சொன்னாங்க, उस बहन को देखकर कहा, நாளைக்கு அவர் வேலை செய்த ஆபீஸ்ல இருந்து ஆட்கள் உன்னை விசாரிக்க வருவார்கள். कल के दिन उस भाई जो ऑफिस में काम कर रहे थे वो लोग तेरे पास आएंगे। நீ ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும். तू उनसे एक ही बातें कहना। அவர் வேலை செய்து கொண்டிருக்கும்போது வேலை ஸ்தலத்துல அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. और जब काम से लौट रहा था काम के स्थान में उसका एक्सीडेंट हुआ था। நீ ஒரு வார்த்தை சொல்வாயானா, अगर तू ऐसा कहेगी तो வேலை ஸ்தலத்துல ஆக்சிடென்ட் ஆகி மரித்து போனார் என்பதற்காக इसलिए वो काम की जगह पर एक्सीडेंट होकर मर गया इसीलिए உனக்கு 80 லட்சம் ரூபாய் பணம் தருவாங்க. और तुझे बहुत सारे लाखों लाखों पैसा मिलेगा நீ அதை வாங்கிக்க. और तू उसे ले लेना। ஆபீஸ்ல அவர் கூட வேலை பார்த்த மக்கள் போய் சொல்லி கொடுக்கறாரு. ऐसे ऑफिस में उसके साथ जो काम करते थे वो लोग ए बहन को सिखा रहे हैं। சௌகரி மனசாட்சி சொல்லுது. तब उस बहन की जो विवेक कहा कहने அவர் लगा, ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தார். वो तो ऑफिस से घर आ गया था வீட்டுக்கு வந்து காபி குடிச்சார். और घर पर आकर कॉफी पिए। காய் வாங்கிட்டு வரேன்னு வெளிய போன மனுஷன் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. सब्जी खरीद कर आता हूँ कर जाने वाला इंसान का एक्सीडेंट हो गया। இதற்கும் ஆபீஸுக்கு சம்பந்தம் இல்ல. अभी इसके लिए और ऑफिस का कोई संबंध नहीं है। அடுத்த நாள் ஆபீஸ்ல இருந்து ஆட்கள் வந்தாருங்க. दूसरे दिन ऑफिस के सारे लोग आए கூட வேலை செய்யற மக்கள் வந்தார்கள். और उसके साथ काम करने वाले वो लोग भी आए இவளுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்திருந்தார்கள். और इनको पहले से बताया गया था। அந்த ஆபீசர் வந்திருந்தார். वो ऑफिस का इंसान आया அவ கேக்குறா, और पूछता है, புருஷனாருக்கு மரணம் எப்பொழுது சம்பவித்தது? तेरा पति का मृत्यु कब हुआ था? எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. सब लोग बड़े बेटे देख रहे थे। வேலை சமயத்துல தான் அவருக்கு இப்படி ஆயிட்டுன்னு சொல்லுவா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. वो ये इंतजार कर रहे थे कि काम के स्थान पर ही इनका एक्सीडेंट हुआ था। சௌரி சொன்னார்கள், तब वो बहन ने बोली, வேலையில இருந்து வீட்டுக்கு வந்தா वो तो ऑफिस से घर आए थे, காஃபி குடிச்சிட்டு காய் வாங்கிட்டு வரேன்னு வெளிய போனார். वो कॉफी पीकर भाजी लेने के लिए बाहर गया था। வெளிய போன இடத்துல அவருக்கு இப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு. जब वो बाहर गया था उस जगह पर उसका एक्सीडेंट हो गया। எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டது. सबको बड़ा ही परेशान हो गए। இவட்ட இவ்வளவு சொல்லி கொடுத்து இவன் ஏன் இப்படி சொன்னா? इसको तो इतना अच्छे से समझाने पर भी ये क्यों ऐसा कह रही है? தேவனுடைய பிள்ளைகள் சகோதரி சத்தியத்தை அறிந்தவர்கள். परंतु वो बहन सच्चाई को जानने वाली थी। சத்தியத்தை அறிந்தவர்கள். वो सच्चाई को जानती थी। அவன் சொன்ன புருஷனாருடைய உயிர் போயிருக்க தேவ சித்தத்தின்படி கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். परमेश्वर का मकसद के अनुसार मेरा पति का जीवन गया है। அவர் தன் ஓட்டத்தை ஓடி முடித்து விட்டார். उसने अपना दौड़ को पूरा कर दिया है। அவர் பேரை சொல்லி பொய் சொல்லி நான் சம்பாதிக்கணுமா? क्या उसका नाम बोलकर झूठ बोलकर क्या मैं कमाऊं? கர்த்தர் நடத்துவார். परमेश्वर मुझे चलाएगा। தேவனுடைய பிள்ளைகள் கற்றுக்கொண்ட சத்தியத்துக்கு உறுதியா இருந்தார். जो भी सिखाया गया उस सच्चाई में वो बड़े स्थिर थी। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி परंतु இருக்கு? आज के दिन हमारा परिस्थिति कैसा है? உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக பொய் சொல்லி சத்தியத்தை மாற்றுகிறவர்கள். हम इस संसार में आशीर्वाद के लिए हम झूठ बोलकर सच्चाई को बदलते हैं। ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்மை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். हमें अपने आप को जांच कर देखना है। இந்த கிதியோன் வசனத்தை காத்தார். एक गिदोन ने वचन को संभाला இந்த கிதியோன் சத்தியத்தை காத்து और கொண்டார். ये गिदोन सच्चाई को संभाला। அதனால தான் கர்த்தர் சொன்னா, इसलिए परमेश्वर ने कहा, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை तुम விடுதலையாக்கும். सच्चाई को जान लो, सच्चाई तुम्हें छुड़ाएगा। சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். सच्चाई तुम्हें छुड़ाएगा। கர்த்தர் பார்த்தார். परमेश्वर हमें देखता है। சகோதரனுடைய உண்மையை கண்ட ஆபீசர் उस बहन की जो सच्चाई को देखा हुआ ऑफिसर, அந்த சகோதரிக்கு அங்க வேலை வாய்ப்பு கொடுத்தார். उस ऑफिसर ने उस काम को बहन को दिया அடுத்தடுத்து வேலை உங்க பிள்ளைகளுக்கு வருகிறது. और वैसी काम अभी आगे आगे उनके बच्चों को मिलता है। ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தர் நடத்துவார். परमेश्वर हमें चलाएगा। நம் லாபத்துக்காக பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. हमें भलाई पाने के लिए झूठ बोलना अवश्य नहीं है। தேவனுடைய பிள்ளைகள் சில நேரங்களில் பொய் சொல்ல வேண்டிய நிர்பந்தமான அவசியம் कुछ உண்டாயிருக்கிறது. परिस्थिति ऐसा हो जाता है कि हमें उस जगह पर झूठ बोलना ही पड़ता है। பொய்யே சொல்லாம வாழ முடியாது. झूठ ही बोला बिना हम नहीं जी पाएंगे। ஒரு சகோதரி ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. एक बहन ने उद्धार पाया था புருஷனார் ஒரு நாஸ்திக. और पति नास्तिक था அவரு ஆண்டவரை நம்பாதவர். और वो इंसान ऐसा था कि परमेश्वर पर कोई भरोसा नहीं रखा था। ஆனா சகோதரி புருஷனுக்கு தெரியாம ஆராதனைக்கு வருவாங்க. परंतु वो पति को छुपाकर वो बहन आराधना में आती थी। ஒரு நாள் ஆராதனைக்கு வந்திருக்கும் போது एक दिन वैसी आराधना में आते समय அவர் வேலையில இருந்து சீக்கிரம் வந்துட்டாரு. वो काम से जल्दी आ गया था। வீட்டை
பார்த்தா ஆளை காணோம். अभी घर पर देख रहा है कोई नहीं था. இப்ப இவ போனா சர்ச்சுக்கு தான் போயிருப்பா. अभी वो अच्छे तरह से जानता अगर ये गई होती तो परमेश्वर के भवन में गई होगी. சர்ச்சுக்கு வந்தாரு. तो चर्च पर आया. என் மனைவி எங்க? मेरी पत्नी कहाँ है? மனைவி எங்க? मेरी पत्नी कहाँ है? அப்ப நீங்க தான் உள்ள ஒளிச்சு வச்சிருக்கீங்க. तुम लोग ही उसको छुपा के रखे हो. ஏன்னா அவரு அடிச்சாருன்னா அப்படி அடிப்பாரு. अगर वो मारेगा तो बहुत बेकार मारता था. ரத்தம் வடி வடி அடிச்சிருவாரு. जैसी खून निकलने तक वो मारता அப்ப था. அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில अगर ऐसे एक बेकार परिस्थिति में நான் அவட்ட சொல்லே போய் தான் சொன்னேன். तो तब मैंने उनको झूठ ही कहा. உங்க மனைவி இங்க வரவே இல்லன்னு. आपकी पत्नी यहाँ आई नहीं कर मैंने कह दिया. அவர் வீட்டுக்கு போனாரு. वो घर गया. வீட்டுக்கு போன உடனே घर जाते ही இந்த சௌரி உங்களுக்கு பின்னாடியே ஓடி போய் और ये बहन उनके पीछे दौड़ कर जाकर அவர் வீடு போய் சேர்வதற்கு முன்னாடி இது வீட்ல போய் உட்கார்ந்துட்டு ये घर पहुंचने से पहले ये बहन पहले ही जाकर पहुंच गई. அப்ப ஒரு ஆத்மாவை மரணத்துக்கு விலக்கி பாதுகாக்க अगर एक प्राण को मृत्यु से बचाना हो तो அது ஒரு ஆத்மாவை அழிவுக்கு விலக்கி பாதுகாக்க अगर एक प्राण को नष्ट से अगर हमें बचाना हो तो தேவனுடைய பிள்ளைகள் அதையும் நம்ம காட்டி கொடுக்கணும் அவசியம் இல்ல. तो उसे भी हमें दिखलाना अवश्य नहीं है. அதுல தேவனுடைய பிள்ளைகள் அதுலயே கொஞ்சம் நம்ம ஞானமா நடக்கணும். उसी में भी हमें बड़े सावधान से रहना है. அதுல இயேசு கிறிஸ்து ஒரு நாள் பண்டிகைக்கு போகக்கூடிய ஒரு நேரம் यीशु मसीह भी पर्व मनाने का एक समय आया. சீசர்கள் எல்லாரும் கேக்குறாங்க, सारे चेले उनसे पूछने लगे, ஆண்டவரே எருசலேமுக்கு போகணும் பண்டிகைக்கு நீ வர்றீரா? हे यीशु हमें यरूशलेम जाना है पर्व मनाने, क्या आप आ रहे हो? நீர் எங்களோடு கூட வருகிறீரா? क्या आप हमारे संग आ रहे हो? இயேசு சொன்னா, यीशु ने कहा நான் வரலப்பா நீங்க போங்கன்ட்டார். मैं नहीं आता हूँ आप जाओ. நீங்க போங்க நான் வரல. आप जाओ मैं नहीं आ रहा हूँ. இப்ப இயேசு விட்டுட்டு अभी यीशु को छोड़कर சீசர்கள் எல்லாரும் போறாங்க और எருசலேமுக்கு. सारे चेले यरूशलेम की ओर जा रहे हैं. பண்டிகை கொண்டாட போறாங்க. पर्व मनाने जा रहे அங்க हैं. சீசர்கள் போறதுக்கு முன்பாக இயேசு அங்க உட்கார்ந்திருக்கிறார். अभी चेले पहुंचने से पहले यीशु वहां पर खड़ा है. எல்லாரும் பாக்குறாங்க சீசர்கள். अभी चेले देख रहे हैं. இந்த மனுஷன் இங்க பண்டிகைக்கு வாரியரான்னு கேட்டக்கு நான் வரல போங்கன்னு சொல்லிட்டு हमने तो यीशु से पूछा कि आप आ रहे हो, तो उन्होंने तो कहा नहीं आ रहे. நம்ம வர்றதுக்கு முன்னாடி இங்க வந்து உட்கார்ந்திருக்கிறாரு. हम आने से पहले ये पहले ही आकर खड़ा है. இப்ப இயேசு நம்மட்ட பொய்யா சொன்னாரு. क्या यीशु हमसे झूठ बोला? ஆண்டவருடைய பிள்ளைகள் சீசர்களை முன்னாடி அனுப்பிவிட்டு இயேசு பின்னாடி வர காரணம் यीशु चेलों को पहला बेचकर पीछे क्यों वो आया? அவருக்கு அங்க என்ன வேலை இருந்தோ நமக்கு தெரியாது. उसको क्या काम था ये हम नहीं जानते थे. ஆண்டவருடைய பிள்ளைகள் அதுக்காக பொய் சொல்லலன்னு சொல்லக்கூடாது. इसीलिए झूठ बोलो ऐसा मैं नहीं कह रही हूँ. பொய் சொல்லணும்னு நான் சொல்லி தரல. मैं ये नहीं सिखा रही हूँ कि तुम्हें झूठ बोलना है. ஜீவனை அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்கு अगर किसी प्राण को उन्हें मृत्यु से बचाना हो तो ஜீவனை பாதுகாக்க उनके प्राण को हमें बचाने के लिए தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஞானமாய் சொல்லக்கூடிய வார்த்தைகளை சொல்லித்தான் ஆகணும். हमें बड़े सावधान रीति से बोलने वाली बातों को हमें बोलना ही है. அப்ப சகோதரி சொன்னார்கள், तब वो बहन ने कहा, உள்ளத சொன்னாங்க, उन्होंने जो था वही कहा. கர்த்தருடைய ஆசீர்வதித்தார். तब परमेश्वर ने उन्हें आशीर्वाद किया. தேவனுடைய பிள்ளைகள் நாம் கற்றுக்கொண்ட சத்தியத்திலே உறுதியாக இருக்கணும். हम जो सीखे हुए सच्चाई के अनुसार हमें सिर खड़ा रहना है. ஆரம்பத்தில் நாம் கற்றுக்கொண்ட சத்தியம் என்ன? प्राचीन काल में हमने क्या सच्चाई को हमने जाना था? ஆரம்பத்தில் நாம் கற்றுக்கொண்ட உபதேசம் என்ன? प्राचीन काल में क्या उपदेश क्या हमने सीखे थे? இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை விக்கிறாங்க. आज के दिन सच्चाई को बेचते हैं இன்றைக்கு வசனத்தை விக்கிறாங்க. और वचन को बेचते हैं. நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் பார்க்கிறார். हमारा जीवन को परमेश्वर देखता है. அதனால வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, इसलिए शास्त्र में लिखा है, இவர்கள் சத்தியத்துக்கு சாட்சியும் சபைக்கு தூணுமாய் இருப்பார்கள். इसलिए सच्चाई के लिए गवाही और कलीसिया के लिए खंबे के अनुसार खड़े रहेंगे. சத்தியத்துக்கு சாட்சியா நிற்கக்கூடிய உத்தம விசுவாசிகளை கர்த்தர் பார்க்கிறார். सच्चाई के लिए गवाह के अनुसार खड़े रहने वाले विश्वासियों को परमेश्वर देखता है. சத்தியத்துக்கு சாட்சியா நிற்கணும். इस सच्चाई के लिए हमें गवाह बनना है. எவர்கள் சத்தியத்துக்கு சாட்சியா இருக்கிறார்களோ जो लोग इस सच्चाई के लिए गवाह बनकर खड़े रहेंगे அவர்களை கர்த்தர் பராக்கிரமசாலி என்று அழைக்கிறார். उन लोगों को परमेश्वर शूरवीर कर कहलाता है. அப்ப அவர்களை கர்த்தர் பராக்கிரமசாலி என்று அழைக்கிறார். उनको परमेश्वर शूरवीर कहलाता है. தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் அவருடைய பார்வையில் பராக்கிரமசாலிகளாய் இருப்பவையானால் अगर आप और हमें परमेश्वर की आंखों के सामने अगर हमें शूरवीर दिखना है तो கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். परमेश्वर हमारा संग रहेगा. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். परमेश्वर तुम्हारा संग रहेगा. கர்த்தர் உங்கள் கூட இருக்க வேண்டுமானால் अगर परमेश्वर तुम्हारा संग रहना है तो சத்தியத்துக்கு சாட்சியா ஜீவிக்கணும். तुम्हें सच्चाई के लिए गवाह अनुसार जीना है வசனத்தை இருதயத்தில் வைத்து காத்துக்கொள்ளணும். और इस वचन को हमारे हृदय की रक्षा करना है. வசன பஞ்சம் வரப்போகுது. और वचन की अकाल आ रहा है. வசனம் உங்கள் இருதயத்தில் இருக்குமேயானால் अगर वचन तुम्हारे हृदय में होगा तो எப்பேற்பட்ட மனுஷனும் வந்து உங்களை வஞ்சிக்க முடியாது. भले कितना भी मनुष्य आने तो तुम्हें वंचित नहीं कर पाएगा. அநேகர் அறிவு இல்லாத காரணத்தினாலே आज बहुत लोगों के अंदर ज्ञान न होने के कारण இயேசுவே சொன்னார், यीशु
यीशु नहीं कहा। கடைசி காலத்துல अंतिम समयों में இப்படிப்பட்ட மனுஷர்கள் எழும்புவார்கள். ऐसे ऐसे लोग उठेंगे। இதோ கிறிஸ்து அங்கே இருக்கிறார், ये देखो इधर मसीह है, இதோ கிறிஸ்து இங்கே ये இருக்கிறார், देखो इधर मसीह है அறை வீட்டுக்குள்ள இருக்கிறார், और अंदर की कोठरी में है। இப்பலாம் வந்து சொல்லுவாங்க. ऐसे सब लोग कहेंगे। நீங்க அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காதீங்க. तुम्हें उस वचन की सुनना नहीं। இதெல்லாம் அழிவு வர்றதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய சம்பவங்கள். ये सब नाश होने वाली बातों से होने वाली घटना है। சத்திய இருதயத்துக்குள்ள இருக்குமேயானால் अगर सच्चाई हमारा मन में होगा तो அவர்களும் இவர்களும் சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ப வேண்டிய அவசியம் இல்ல. इसलिए उनकी इनकी बातों की सुनने की आवश्यकता नहीं है। தைரியமாய் சொல்ல முடியும். हम बड़े धैर्य से कह पाएंगे। இயேசுவை தேடி அங்கே இங்கு நான் அலைய வேண்டிய அவசியம் இல்ல. यीशु को ढूंढकर मुझे यहाँ वहाँ भागने की आवश्यकता नहीं है। இயேசு என்னோடு இருக்கிறார், यीशु मेरा संग है। இயேசு என்னோடு இருக்கிறார். यीशु मेरा संग है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। வசனத்தை காத்துக்கொள்கிற தேவ பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருப்பார். जो वचन की रक्षा करते हैं उनके साथ परमेश्वर रहता है। வசனத்தை காத்துக்கொள்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் பராக்கிரமசாலி என்று और அழைக்கிறார். वचन की जो रक्षा करते हैं उनको शूरवीर कर कर कहता है। தானியத்தை பாதுகாத்த கிதியோன் ஒரு பராக்கிரமசாலி. जो दानियों को बचाकर संभाल रहा था वो एक शूरवीर, एक गिदियोन था। அவனோடு கர்த்தர் இருந்தார். उसके संग यहोवा था। நீங்கள் வசனத்தை காத்துக்கொண்டால், अगर वचन की तुम रक्षा करोगे तो, சத்தியத்தை காத்துக்கொண்டால், अगर सच्चाई की रक्षा करेंगे तो, நீங்கள் கற்றுக்கொண்ட இந்த ஆதி உபதேச சத்தியத்தில் நிலைத்து இருந்தால், अगर तुम जो सिखा गए हुए प्राचीन काल के उपदेश में अगर स्थिर रहोगे तो கர்த்தர் உங்களை பராக்கிரமசாலி என்று அழைப்பார். तब परमेश्वर कहेगा कि तुम्हें शूरवीर कर कर बुलाएगा। கர்த்தர் உங்களோடு கூட और இருப்பார். परमेश्वर तुम्हारे संग रहेगा। தேவனுடைய பிள்ளைகள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. इसलिए हमें डरने की आवश्यकता नहीं है। நேத்திரம் வாசிப்போமேயானால், अगर हम शास्त्र में पढ़ेंगे तो நியாயாதிபதிகளின் புஸ்தகம் न्यायों के पुस्तक அந்த 11வது அதிகாரம் इसके 11वां अध्याय அந்த முதல் வசனத்தை வாசியுங்கள். इसके पहला वचन पढ़ेंगे। கீலேயாத் எப்தா தான் 9வது நியாயாதிபதி. ये यप्ता ही 9वां न्यायाधिपति है। தெரியாம சொல்லிட்டு கிதியோன்னு. इसलिए मैंने गलत से बता दिया। ஆமா, எப்தா ये यप्ता கீலேயாத்தியனான ஒரு எப்தா. और गिलाती कर एक यप्ता। அப்ப கீலேயாத்தியனாகிய எப்தா जो गिलाती नामक यप्ता था அவன் பராக்கிரமசாலியா वो இருந்தான். बड़ा शूरवीर था। அவன் கிதியோன் வந்து பராக்கிரமசாலி, और गिदियोन सिर्फ शूरवीर था। எப்தா வந்து ये यप्ता जो है அவன் பலத்த பராக்கிரமசாலியா वो இருந்தான். बड़ा शूरवीर था। அப்ப பலத்த பராக்கிரமசாலி वो बड़ा शूरवीर था। எப்தா பலத்த பராக்கிரமசாலி என்று அழைக்கப்பட காரணம் என்ன? ये यप्ता बड़ा शूरवीर क्यों कहलाया गया? எப்தாவுடைய தகப்பன் பெயர் கீலேயாத். और ये यप्ता का पिताजी का नाम था गिलाती। அந்த கீலேயாத்துக்கு மனைவி இருந்தார்கள். ये गिलाती को पत्नियां थी। ஆனா எப்தாவை குறித்து வாசிக்கிறோம். परंतु यप्ता के बारे में हम पढ़ते हैं। எப்தா கிலேயாத்தி மறுமனையாட்டின் குமாரன். ये गिलाती के वेश्यों में का एक बेटा था। அதாவது அவனுடைய வைப்பாட்டியின் குமாரன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. मीन्स ये कहा जाता है कि वेश्यों में से एक लड़का। ஆமா, வேசின்னு சொல்லக்கூடாது. सौतेली அப்போ அவங்க சௌத்தேலி குமாரன். और सौतेली का लड़का था। எல்லா பிள்ளைகளும் ஒன்னாதான் பிறந்து ஒன்னாதான் வளருது. अभी सब बच्चे एक साथ बढ़कर जी रहे हैं। ஆபிரகாம் வீட்லயும் 2 பிள்ளைகள் பிறந்தாங்க. अब्राहम के घर पर भी 2 बेटा जन्म हुआ। இஸ்மவேல் பிறந்தான். इस्माइल का जन्म हुआ। அவன் வளரும் वரைக்கும் வீட்டுக்குள்ள சண்டை இல்ல. और जब तक वो बढ़ रहे थे तभी कोई झगड़ा नहीं हुआ। ஈசாக்கு பிறந்தான். तब ईसा का जन्म हुआ। அவன் பிறந்து வளர்ந்த உடனே 2 பேருக்கும் சண்டை வந்துச்சு. अभी ये दोनों का जन्म होते ही झगड़ा शुरू हो गया। அதே போல वैसे ही கீலேயாத்தின் மனைவியும் பிள்ளைகளை பெற்றாள். एक गिलाती की पत्नियां भी बच्चों का जन्माए। அந்த கீலேயாத்தின் மறுமனையாட்டியும் குழந்தை பெற்றாள். और ये गिलाती की सौतेली भी बच्चों को जन्माई थी। அப்ப கீலேயாத்தின் மனைவி பெற்ற குமாரர்கள், जो गिलात की पत्नी ने जो जन्माए वह बच्चे, கீலேயாத்தின் மறுமனையாட்டி பெற்ற குமாரன், और ये गिलाती की सौतेली को जो जन्माया वह बेटे को, 2 பேரும் ஒரே வீட்ல தான் வளர்ந்து வர்றாங்க. सब जन एक ही घर पर बढ़ रहे हैं। அவர்கள் குழந்தைகளா இருக்கும் வரையிலும் जब तो वो बच्चे थे அவர்களுக்குள்ள வித்தியாசம் இல்ல. उनके अंदर कोई भेदभाव नहीं था। எல்லாம் ஒரே அண்ணன் தம்பியா தான் வளர்றாங்க. सब जन एक ही समान बढ़ रहे थे। வளர்ந்து பெருசவங்களான போது जब वो बढ़कर बड़े हो रहे थे அந்த கீலேயாத்தின் மனைவி பெற்ற குமாரர்கள் जो गिलाती के द्वारा जन्माए गए हुए बच्चे எப்தாவை பார்த்து, तब यप्ता को देखकर நாங்கள் சகோதரர்கள், हम सब भाइयां हैं நீ எங்க அப்பாவுக்கு மறுமனையாட்டின் குமாரன், और तू सौतेली का एक बेटा है। அதனால உனக்கு
உனக்கு எங்களிடத்துல பங்கு இல்லை इसीलिए तुझे हमारे पास कोई भाग नहीं है, என்று சொல்லி வீட்டை விட்டு விரட்டி விட்டார். ऐसा बोलकर उसको घर से भगा दिया। வேதத்துல வாசிக்கிறோம், हम शास्त्र में पढ़ते हैं எப்தா வீட்டை விட்டு வெளியே போய் यिप्तह ये घर से बाहर आकर வனாந்தரத்துல போய் குடியிருந்தார். और जंगलों पर जाकर रहने लगा। வனாந்தரத்துல ஆட்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம். और जंगल ऐसा कहा जाता है कि वहाँ कोई लोगों की चलना नहीं होगा, அவனுக்கு யாரும் இல்ல. उसको कोई नहीं था। தகப்பனை விட்டான், தாயை விட்டான், சகோதரனை விட்டான், उसने पिता को छोड़ा, माता को छोड़ा और भाइयों को भी छोड़ दिया வீட்டை விட்டான். और घर भी छोड़ दिया। அவன் விடல, उसने नहीं छोड़ा, அவன் துரத்தப்பட்டான். उसको भगाया गया। இப்ப வனாந்தரத்துல உட்கார்ந்து இருக்கிறான். अभी जंगल पर आकर बैठे அவனுக்கு हैं, யாரும் இல்ல. उसके संग कोई नहीं ஆனா था। அந்த காட்டுல परंतु उस जंगल पर சில மனுஷர்கள், அதாவது வீணான மனுஷர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ऐसा लिखा है कि व्यर्थ लोग, அந்த வீணான மனுஷர்கள் இவனோடு வந்து சேர்ந்து वो கொண்டார்கள். सारे व्यर्थ लोग इसके साथ मिल गए। எப்தா வீட்டை விட்டு வரை துரத்தப்பட்ட போதிலும் ये यिप्तह जब घर से भगाया गया, எப்தா வீணரான மனுஷனோடு போய் சேரவில்லை. ये यिप्तह दूसरे लोगों से नहीं मिला। இளைய குமாரன் தகப்படத்தில் ஆஸ்தியை பெற்றுக்கொண்டு வீணான மக்களோடு போய் சேர்ந்தான். ये उड़ाव पुत्र अपने पिता से सारा भाग लेकर और दुष्ट लोगों के साथ वो मिल गया था। ஆனா எப்தா தான் போய் வீணான மனுஷனிடத்துல சேரல. परंतु ये यिप्तह खुद से दुष्ट लोगों के पास नहीं मिला, வீணான மனுஷர்கள் எப்தாவோடு சேர்ந்து கொண்டார்கள். परंतु दुष्ट लोग इस यिप्तह के साथ जुड़ गए எப்தா அங்கே ஒரு பெரிய லீடர் ஆயிட்டாரு. और ये यिप्तह वहाँ बड़ा एक हीरो बन गया। இப்ப வருது சண்டை. अब वहाँ झगड़ा आ रहा है அங்க அம்மோனியர்கள் சண்டைக்கு வந்தாங்க. और वहाँ अम्नोनी लोग झगड़ा के लिए आते हैं இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா யுத்தத்துக்கு வருகிறார்கள். और इजराइल लोगों के विरुद्ध युद्ध करने आते हैं। இப்ப அங்க இருக்கிற மூப்பர்கள் और वहाँ जो बड़े लोग थे எப்தாவை தேடி காட்டுக்குள்ள வர்றாங்க. और प्रधान लोग यिप्तह को ढूंढकर उस जंगल पर आ रहे हैं। தேவனுடைய பிள்ளை கர்த்தர் கூட இருந்தால் சத்துருக்கள் தேடி வருவாங்க. अगर परमेश्वर तुम्हारे संग रहेंगे तो शत्रु तुम्हें ढूंढ कर आएंगे। விரட்டி விட்டவங்க தேடி வருவாங்க. जो भगाते हैं वो खुद लोग आकर ढूंढ कर आएंगे। என் கூட நீ இருக்காத போன்னு சொல்லி விரட்டி விட்டவங்க தேடி வருவாங்க. जो लोग कहेंगे कि मेरे संग नहीं रहना, वो लोग तुम्हें ढूंढ कर आएंगे। ஏன்னா கர்த்தர் எப்தாவோடு கூட இருக்கிறார். क्योंकि परमेश्वर इस यिप्तह के संग था। எப்தா பலத்த பராக்கிரமசாலி. ये यिप्तह एक बड़ा शूरवीर था। இந்த எப்தா ये यिप्तह जो था, அம்மோனியர்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமா யுத்தத்துக்கு வந்தபோது ये अम्नोनी लोग इजराइल के विरुद्ध युद्ध के लिए आए थे। மூப்பர்கள் வந்து கூப்பிடுறாங்க. प्रधान लोग आकर बुलाते हैं எப்பா நீ யுத்தத்துக்கு எங்க கூட சேர்ந்து வா. कि तू हमारे साथ युद्ध के लिए आना। நீ வந்தாதான் எங்களுக்கு யுத்தத்துல ஜெயம் கிடைக்கும். अगर तू आएगा तो ही हमें युद्ध में जय मिलेगा, நீ யுத்தத்துக்கு எங்களோட கூட புறப்பட்டு வா. इसलिए तू युद्ध के लिए हमारे संग आना। ஆண்டவருடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग, பராக்கிரமசாலியாய் நீங்கள் இருப்பீர்களானால் अगर तुम बड़े शूरवीर रहेंगे तो உங்களை வெறுத்தவர்கள் உங்கள் பட்சத்துல வருவார்கள். जो तुम्हें नफरत करते हैं उन लोग तुम्हें ढूंढ कर आएंगे। உங்களை வீட்டை விட்டு விரட்டினவர்கள் உங்கள் பட்சத்துல जो வருவார்கள். तुम्हें घर से भगाएंगे वो लोग ढूंढ कर तुम्हारे पास आएंगे। எவர்கள் உங்களை துச்சமாய் நினைத்து அற்பமாய் நினைத்தார்களோ அவர்கள் உங்களை தேடி வருவார்கள். जो तुम्हें बड़े तुच्छ समझते हैं वो लोग खुद तुम्हें ढूंढ कर आएंगे। இது கர்த்தர் செய்கிற காரியம். ये परमेश्वर करता है। இவங்க வந்தாங்க. ये लोग आए थे। வந்து சொல்றாங்க, अभी प्रधान लोग कह रहे हैं நீர் எங்களோடு கூட வந்து अगर आप हमारे संग आकर அம்மோனியரோடு கூட யுத்தம் பண்ண வேண்டும். इस अम्नोनी लोगों के साथ युद्ध करना है। வேதத்தில் வாசிக்கிறோம், शास्त्र में पढ़ते हैं எப்தா இந்த சந்ததி எல்லாம் यिप्तह इस सारे पीढ़ियों को, கர்த்தருடைய சந்நிதியிலே போய் சொல்லுகிறார். सारे बातों को परमेश्वर की उपस्थिति में जाकर कहता है, ஆண்டவரே இஸ்ரவேல் மூப்பர்கள் என்னிடத்தில் வந்திருக்கிறார்கள். हे परमेश्वर, इजराइल के वृद्ध लोग मेरे पास आए हैं யுத்தத்துக்கு என்ன அழைக்கிறார்கள். और वो लोग युद्ध के लिए मुझे बुला रहे இந்த हैं। காரியத்தை எல்லாம் எப்தா தேவ சந்நிதியிலே इन தெரியப்படுத்துகிறார். सारे बातों को परमेश्वर के सम्मुख पर कहता है। ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? परंतु आज हम कैसे हैं? எப்தா தன் காரியங்களை எல்லாம் கர்த்தருடைய சந்நிதியிலே தெரியப்படுத்தினார். ये यिप्तह सारे बातों को परमेश्वर की उपस्थिति में जाकर बताता है, சிறியதோ பெரியதோ भले छोटा हो बड़ा हो। தேவனுடைய பிள்ளைகள் நாம் யாரிடத்தில் போய் சொல்லுகிறோம்? हम किसके पास जाकर कहते हैं? நண்பரிடத்தில் போய் சொல்லுகிறோம். हम अपने दोस्तों के पास कहते हैं। நம்மை அதிகமாய் நேசிக்கிறவர்களை நம்பி நாம் சொல்லுகிறோம். हम जिससे ज्यादा प्रेम करते हैं उनसे जाकर हम कहते हैं। ஆனால் மனுஷரிடத்தில் ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லுவீர்களே, अगर मनुष्य के पास कुछ बातें अगर तुम कह देंगे तो அவர்கள் உங்களிடத்தில் நல்ல பிள்ளையை போல கேட்பார்கள். वो तुम्हारे पास बड़े अच्छे बच्चे के समान पूछेंगे। ஆனால் அந்த வார்த்தையை வெளியே போய் சொல்லும்போது जब वो बातों को बाहर बताते समय ஒண்ணு நீங்க சொன்னா अगर तुम एक कहेंगे तो கூட ஒரு 0 போட்டு 10 சொல்லுவாங்க. और उसके साथ एक 0 डालकर और 10 कर कर कहेंगे। அந்த காரியம் தொடர்ந்து போய் ये बातें ऐसी बढ़ बढ़ कर அது 100 1000 அப்படி சொல்லி பல மடங்காய் பெருகிறது. वो 100 हो जाएगा, 1000 हो जाएगा। ये बातें बढ़ बढ़ कर ऐसी फैल जाएगा। இது மனுஷனுடைய குணம். ये मनुष्य का गुण है। தேவனுடைய பிள்ளைகள் அதனால
அதனால தான் தாவீது சொன்னா इसीलिए दाऊद कहता है கர்த்தர் மேல் உன் பாரத்தை வை. परमेश्वर पर अपना बोझ रख। கர்த்தர் நல்ல ஒரு சுமை தாங்கி. परमेश्वर अच्छा एक सहने वाला पत्थर है। தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உன் பாரத்தை தன் மேல் ஏற்றுக்கொள்ளுவார். परमेश्वर अब तुम्हारे बोझों को अपने ऊपर स्वीकार करेगा। கர்த்தர் உனக்கு ஆறுதல் தருவார். परमेश्वर तुम्हें एक तसल्ली देगा। தேவனுடைய சமூகத்துல போய் தன் காரியங்களை எல்லாம் தெரியப்படுத்துகிறார். परमेश्वर की उपस्थिति में जाकर सारे बातों को कहता है। அன்னாளுக்கு குழந்தை இல்ல, अन्ना को बच्चा नहीं था அன்னாளுடைய சக்களத்துக்கு நிறைய பிள்ளைங்க இருந்தாங்க. और अन्ना के जो सौतेली थी उसके बहुत सारे बच्चे थे। இப்போ அவளுடைய சக்களத்தை பெனினால் பாக்குறா, और उसकी सौतेली बेनिनिया देख रही है। அன்னாளுக்கு குழந்தை இல்ல, अन्ना को तो बच्चा नहीं है எனக்கு பெரிய சந்தோஷம். तो उसको बड़ा ही आनंद। அன்னாளுக்கு குழந்தை இல்ல, अभी अन्ना को तो बच्चा नहीं है, எனக்கு நிறைய பிள்ளைகளை தந்திருக்கிறாரு. मुझे तो बहुत बच्चे परमेश्वर ने दिए அது हैं। ஒரு பெருமை. उसमें एक घमंड। அன்னால அற்பமா நினைக்கிறா, अन्ना को बड़ा ही तुच्छ समझती है। அன்னால அற்பமா நினைக்கிறா. अन्ना को तुच्छ समझती है। அவ ஒரு வாய் சாப்பிட்டுட்டு நிம்மதியா இருக்கணுக்கு கூட விட மாட்டேங்கிறா. सिर्फ एक समय का भोजन खाकर तक उसको तृप्त रहने नहीं छोड़ती है। எப்பவும் அன்னாள் கண்ணுல இருந்து கண்ணீர் வடிஞ்சிட்டே இருக்கணும். हमेशा उसको अन्ना की आंखों से आंसू बहना है। இதுதான் அந்த பெண்ணினாளுக்கு ஆசை. यही इस पेनिनिया की अंदर इच्छा था। அன்னாள் சாப்பிடாம அழுதுகிட்டு இருந்தா. ये अन्ना खाए बिना रो रही है। மனுஷங்க இப்படிதான் இருப்பாங்க. और इंसान भी ऐसी ही होता है। நீ சந்தோஷமா இருப்பதை பார்த்து சந்தோஷப்படுகிறவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. अगर तुम आनंद को देखकर आनंदित रहने वाला सिर्फ हमारा यीशु है। நீங்கள் சந்தோஷமா இருப்பதை பார்த்து பொறாமைப்படுகிறவன் மனுஷன். अगर तुम्हारा आनंद देखो जलन करने वाला ही इंसान है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இந்த எப்தா ये जो एप्ता था அவனை பகைத்து வீட்டை விட்டு விரட்டினார்கள். उसको नफरत कर उसको घर से भगाया था। அவங்களுக்கு ஆபத்து என்று ஒன்று வரும்போது जब उनको एक नुकसान आते समय எப்தாவை தேடி तब போகிறார்கள். एप्ता की ढूंढ कर जाते हैं। எப்தா ஒரு பலத்த பராக்கிரமசாலி. ये एप्ता एक बड़ा शूरवीर था। கர்த்தர் எப்தாவை பார்த்து சொல்கிறார், இவன் ஒரு பலத்த பராக்கிரமசாலி. एप्ता को देखकर परमेश्वर कहता है कि एक बड़ा शूरवीर है। பலத்த பராக்கிரமசாலி என்று சொல்ல காரணம் என்ன? ये बड़ा एक शूरवीर का कहने का क्या कारण था? ஆண்டவருடைய பிள்ளைகள் அவனுக்குள்ள இந்த தாழ்மையை கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर ने उसके अंदर जो नम्रता था उसे देखा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தாழ்மை. एक बड़ा दीन था। வீட்டை விட்டு விரட்டி விட்டாங்க. घर से तो उसको भगाया था। அவன் கூட பிறந்த அண்ணன் மாதிரி தான். उसके सारे खुद के भाई थे। அண்ணன் மாற தம்பி மாற தெரியல. भले बड़े भाई हो छोटे भाई हो हम नहीं जानते। அவன் கூட பிறந்த சகோதரமார்கள் उसके साथ जन्माए गए वे भाइयां அவன் மறுமனையாட்டின் குமாரன் என்பதை அறிந்த போது जब ये जान गए कि ये सौतेली का लड़का है வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க. अभी घर से उसको भगा दिए। அவன் இருக்கானா செத்தானான்னு கூட அட்ரஸ் இல்ல. और ये भी नहीं जानती थी कि वो रहता है या मर गया। ஆனா இப்ப தங்களுக்கு ஆபத்து வருகிறது என்று சொன்ன போது जब अभी उनके लिए नुकसान आते ही देखकर அவனை தேடி போறாங்க. उसे ढूंढ कर जाते நீ हैं। எங்களோட யுத்தத்துக்கு வந்தாதான் யுத்தத்துல ஜெயம் கிடைக்கும். अगर तू हमारे साथ युद्ध के लिए आएगा तभी युद्ध में जय मिलेगा। அவன் கூட பிறந்த சகோதரமார்கள் इसलिए उसके साथ रहने वाले भाइयां இஸ்ரவேலின் மூப்பர்கள் इसराइल के जो वृद्ध लोग थे தங்களுக்கு ஆபத்து என்று வரும்போது உன் தேவையை தேடுகிறார்கள். जब उनको संकट आया तो उसको और ढूंढ रहे हैं। தேவை இல்லையா தூக்கி கலத்தி விட்டுறாங்க. अगर उनकी जरूरत नहीं है तो भगा देते हैं। தேவைக்காக மக்களை பிரியப்படுத்துகிறவர்கள். जरूरतों के लिए मनुष्य को प्रिय करने वाले लोग இப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே எப்தா குடியிருந்தாலும் ऐसे लोगों के बीच में सेप्ता रहता था। விரட்டி விட்ட போது விலகி போனா अभी भगा देंगे तो वो भाग जाता है கூப்பிட்ட போதும் பின்னாடியே போறான். और बुलाएंगे तो भी उनके पीछे पीछे आता है। நம்மள போல ஆட்கள் எப்படி இருப்போம்? परंतु हम जैसे लोग कैसे होंगे? அன்னைக்கு வீட்டை விட்டு விரட்டி விட்டாங்க. तू तो उस दिन मुझे घर से भगा दिया। எனக்குன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. मेरे लिए कहने के लिए कुछ नहीं है। நான் வனாந்தரத்துல அலைந்து मैं திரிந்தேன். तो जंगल में फिर रहा था। இன்னைக்கு மட்டும் ஏன் உதவி தேவைப்படுதா? आज क्यों मेरी क्या जरूरत है? அப்படி சொல்லல எப்தா. ऐसा एप्ता ने नहीं कहा। அன்னைக்கு விரட்டி விட்டாங்க. भले उस दिन मुझे भगा दिए, இன்னைக்கு என்ன கூப்பிடுறாங்க. आज के दिन मुझे बुला रहे हैं। எப்தா கர்த்தருடைய சந்நிதியில எல்லா காரியத்தையும் சொன்னார். ये एप्ता ने परमेश्वर के सम्मुख में सारी बातों को बताया। கர்த்தருடைய சமூகத்துல எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு वो परमेश्वर के सम्मुख में सारे बातों को बताकर அவர்களோடு கூட யுத்தத்துக்கு கடந்து போனார். और उनके साथ युद्ध के लिए निकला। கர்த்தர் யுத்தத்தில் ஒரு ஜெயத்தை और கொடுத்தார். परमेश्वर ने उस युद्ध में एक जय दिया। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। எப்தாவுக்குள்ளே காணப்பட்ட ஒரு தாழ்மை. ये एप्ता के अंदर जो दीनता था அவன் பழி வாங்கணும்னு நினைக்கல. वो बदला नहीं लेना चाहा। அன்னைக்கு நீ விரட்டி விட்டவங்க தானே. क्यों आप तो मुझे भगाए थे? நீங்க இன்னைக்கு யுத்தத்துல போய் சாவுங்கன்னு சொல்லல. आज तुम युद्ध में जाकर मरो कर नहीं कहा। நான் வாரேன்.
मैं आता हूँ, நான் வாரேன். मैं आता हूँ। கர்த்தர் ஜெயத்தை தருவார். परमेश्वर जय देगा। தேவனுடைய பிள்ளைகள் மனுஷனுக்கு ஏற்ற புத்தி அல்ல அவனுக்கு. इसलिए मनुष्य के हिसाब से उसको बुद्धि नहीं था, அவனுக்குள்ள இருந்த தாழ்மை நிமித்தமா उसके अंदर जो दीनता था, इसीलिए அவர்களுக்கு உதவி செய்யும்படி அவன் கடந்து போகிறார். उनकी मदद करने के लिए ये जा रहा है। கர்த்தர் எப்தாவோடு கூட இருந்தார். परमेश्वर यिप्तह के संग रहा யுத்தத்திலே கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிட்டு और उस கொடுத்தார். युद्ध में परमेश्वर ने एक जय दिलाया। கர்த்தர் எப்தாவுக்குள்ள இருந்த இந்த குணாதிசயத்தை பார்த்து परमेश्वर ने यिप्तह के अंदर जो गुण था, इसे देखकर எப்தாவை பலத்த பராக்கிரமசாலி என்று और அழைக்கிறார். यिप्तह को देखता है कि तू एक बड़ा शूरवीर है। தேவனுடைய பிள்ளை நீ பராக்கிரமசாலியா இருந்தால் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். अगर तू शूरवीर है तो परमेश्वर तेरा संग रहेगा। சத்தியத்தை காத்து நடக்கிறதே நீ உத்தமமாய் இருப்பாயானால் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். सच्चाई को बचाकर सच्चाई के अनुसार चलेगा तो परमेश्वर तुम्हारा संग रहेगा। பழி வாங்க வேண்டும் என்ற இருதயம் இல்லாமல் अगर बदला नहीं लेना ये हृदय होगा तो மற்றவருடைய ஆசீர்வாதத்திலே சந்தோஷப்பட்டு दूसरों की आशीर्वाद देकर हम आनंदित होंगे तो அவர்களோடு கூட நீ ஒத்துழைப்பாயானால் अगर तुम उनके संग हो जाएंगे तो கர்த்தருடைய பார்வையில் பலத்த பராக்கிரமசாலியா இருப்பார். परमेश्वर की नजरों में तुम बड़े शूरवीर बनोगे। தேவனுடைய பிள்ளை உன் வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகள் எதா இருந்தாலும் भले तुम्हारे जीवन में क्यों ऊंच या नीच हो, கஷ்டங்கள் கவலைகள் எதுவா இருந்தாலும் भले दुख संकट क्यों ना हो, மனுஷனிடத்துல சொல்லி தெரியாங்க. मनुष्य के पास बोलकर मत फिरना, மனுஷன்கிட்ட சொல்லாதீங்க. मनुष्य के पास नहीं कहना। தேவனுடைய பிள்ளைகள் அனுபவப்படும் வரைக்கும் அந்த காரியம் நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. जब तक हम इस बात को अनुभव करेंगे तब तक इस बात को हम नहीं समझेंगे। இப்படிப்பட்ட காரியங்களை அனுபவப்பட்டு அடிபட்டவர்கள் जो इस बातों को अनुभव कहकर मार खाए हुए लोग, எந்த காரியத்தையும் மனுஷனிடத்துல சொல்ல மாட்டாங்க. वो कोई भी बात मनुष्य को नहीं बताएंगे। அவர்களுக்கு தெரியும் वो जानते हैं என் வார்த்தையை கர்த்தரிடத்தில் சொன்னால் अगर मैं अपनी बातों को परमेश्वर से कहूंगा तो கர்த்தரை மனதில் வைத்து ஏற்ற காலம் வரும்போது சரியா நடத்துவார். परमेश्वर उस बात को अपने मन में रखकर ठीक समय पर उसे पूरा करेगा। காரியத்தை தேவ சமூகத்தில் தெரியப்படுத்தின எப்தா जो उसकी बातों को परमेश्वर के सम्मुख में बताया हुआ था, அவனை பராக்கிரமசாலி என்று கர்த்தர் उसको அழைத்தார். परमेश्वर ने एक बड़ा शूरवीर कर बताया। தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग, நான் முடிக்கிறேன். मैं समाप्त करती हूँ। வேதத்துல வாசிக்கிறோம் हम शास्त्र में पढ़ते हैं 2 சாமுவேல் 23வது அதிகாரம், दूसरा सामुएल के पुस्तक 33वां अध्याय, 2 சாமுவேல் 23வது அதிகாரம் दूसरा सामुएल के पुस्तक 33वां अध्याय, அப்படி 22வது வசனத்தை வாசியுங்கள். उसमें 22 में पढ़ेंगे। இவைகளை யோய்தாவின் குமாரனாகிய பெனாயா செய்தபடியினால் 3 பராக்கிரமசாலிகளுக்குள்ளே பெயர் பெற்றவனாயிருந்தான். இவைகளை பெனாயா செய்தபடியினால் ऐसे कामों को बनाया ने किया, इसीलिए 3 பராக்கிரமசாலிகளுக்குள்ளே तीनों वीरों के सामने அவன் பெயர் பெற்ற பராக்கிரமசாலியா उसका இருந்தான். नाम ही हो गया। முதலாவது பராக்கிரமசாலி, पहला एक शूरवीर, இரண்டாவது பலத்த பராக்கிரமசாலி, दूसरा एक बड़ा शूरवीर மூன்றாவது பெயர் பெற்ற பராக்கிரமசாலி. और जो नाम ही पाया हुआ शूरवीर। தாவீதோடு கூட 30 மூப்பர்கள் இருக்கிறார்கள். अभी दाऊद के साथ 30 वृद्ध लोग हैं, அந்த 30 மூப்பர்களுக்கு மத்தியிலே 3 பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள். उसमें से 3 वीरों भी उसमें शामिल हैं। அந்த 3 பராக்கிரமசாலிகளுக்கு மத்தியிலே ஒரு பெயர் பெற்ற பராக்கிரமசாலி இருக்கிறார். इस 3 वीरों के बीच में एक नाम ही पाया हुआ एक वीर है। தேவனுடைய பிள்ளைகள் இவனை குறித்து பெயர் பெற்ற பராக்கிரமசாலி என்று வேதத்தில் எழுத காரணம் என்ன? इसके बारे में नाम ही पाया हुआ पराक्रम शूरवीर है कर क्यों लिखा है? நான் வேதத்தில் வாசிக்கிறோம், शास्त्र में लिखा है பெலிஸ்தரின் தானியத்துக்குள்ளே ஒரு கிணறு இருந்தது. और बेलिसिया के तंबुओं के बीच में एक कुआं था। பெலிஸ்தரின் தானியத்துக்குள்ளே ஒரு கிணறு இருந்தது. बेलिसिया के तंबुओं के बीच में एक कुआं था। தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ஒரே நோக்கம் दाऊद को परमेश्वर ने क्यों अभिषेक किया था? பெலிஸ்தரின் கையில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க வேண்டும். इस फेलिसियों के हाथों से इस्राएल लोगों को छुड़ाने के लिए। அப்ப பெலிஸ்தரின் கையில் இருந்து இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணினார். परमेश्वर ने दाऊद को इसीलिए चुना था कि बेलिसियों के हाथों से इस्राएल को छुड़ा लेने के लिए। பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலருக்கு எதிரியா ये இருக்கிறார்கள். फेलिस्ती लोग हमेशा इस्राएल लोगों के विरुद्ध खड़े रहते இந்த हैं। பெலிஸ்தியரின் தானியத்துக்குள்ளே ஒரு கிணறு இருந்தது. ये फेलिस्तियों के तंबुओं के बीच में एक कुआं था। அந்த கிணத்து தண்ணி மேல தாவீதுக்கு ஒரு பெரிய ஆசை. उस कुएं के पानी पीने के लिए दाऊद को एक बड़े अभिलाषा था। பெலிஸ்தியரின் தானியத்துக்குள்ளே இருந்த கிணற்று தண்ணீரை குடிக்க தாவீதுக்கு ஒரு ஆசை. ये फेलिस्तियों के तंबुओं के बीच में जो कुआं था उस पानी पीने के लिए दाऊद को इच्छा था। அப்ப தாவீது தன்னோடு கூட இந்த பராக்கிரமசாலிகளுக்குள்ள இந்த வார்த்தையை சொல்கிறார். और दाऊद अपने बीच में रहने वाले लोगों से कहता है, அப்ப தாவீது கூட இருந்த பராக்கிரமசாலிகள் 3 பேர், ये जो दाऊद के साथ रहने वाले 3 वीर, அவைகளில் ஒருவன் பெனாயா. उसमें से एक का नाम बनाया था। இந்த பெனாயா தாவீது சொன்ன வார்த்தையை கேட்டபோது
போது जैसे ही बेनाया ने दाऊद ने कहा हुआ शब्द को सुनकर மனதுல நினைக்கிறான், उसने अपने मन में ठान लिया, ராஜா இந்த தண்ணி மேல ஆசைப்படுறாரு, ये हमारा राजा इस पानी पर इच्छा रखा है, அந்த தண்ணீரை நம்ம அவருக்கு எப்படியாவது கொடுக்க வேண்டும். इसीलिए किसी ना प्रकार इस पानी को उसको देना है। இந்த ஆசையோடு एक बड़े इच्छा के साथ பெலிஸ்தரின் தானியத்துக்குள்ளே புறப்பட்டு போய் वो पेलिस्तियों की छावनी पर जाकर அந்த கிணற்றின் தண்ணீரை மொண்டு वो कुएं की पानी लेकर தாவீதிடத்திலே கொண்டு वो வருகிறார். दाऊद के पास ले जाते हैं, தாவீதிடத்திலே கொண்டு வருகிறார். दाऊद के पास ले जाते हैं। தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேதத்தில் வாசிப்பீர்களானால் अगर तुम शास्त्र में पढ़ोगे तो நான் அதை வாசிக்கிறோம். हम पढ़ते हैं 2 சாமுவேல் 23வது அதிகாரம் दूसरे सामुएल की पुस्तक 33वां अध्याय। 15வது வசனத்தை வாசிப்பீர்களானால் अगर अगर तुम उसमें से 15वां वचन को जब तुम पढ़ोगे तो அந்த பெனாயா என்பவன் उस बेनाया जो था பெலிஸ்தரின் தானியத்துக்குள்ள இருந்த கிணற்றிலே போய் वो फिलिस्तियों की जो छवनी था उस पर जाकर அந்த தண்ணீரை எடுத்து தாவீது கொண்டு கொடுக்கிறார். वो पानी लेकर दाऊद के पास ले जाता है। அது மட்டுமல்ல, सिर्फ इतना ही नहीं, அவனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். उसके बारे में शास्त्र में हम पढ़ते हैं அவன் செயல்களில் வல்லவனாய் இருந்தான். और उसने कामों में बड़े ही शेष दिखाया அவன் மோவாப் தேசத்தில் 2 வலுமையான சிங்கங்களை கொன்றான். और वो मोआब देश में 2 बड़े सिंहों को मारा। உறைந்த மழை காலத்திலே और जब ओस के समय पर அவன் ஒரு கெபிக்குள்ளே இறங்கி போய் और वो एक गुफे में जाकर ஒரு சிங்கத்தையும் கொன்று போட்டான். और एक सिंह को भी मार डाला ஒரு சிங்கத்தையும் கொன்று போட்டான். और उसने एक सिंह को मार डाला। பெலிஸ்தரின் தானியத்துக்குள்ள இருந்த கிணத்துல போய் தண்ணி எடுத்துட்டு वो வந்தான். फिलिस्तियों की छवनी के अंदर जाकर पानी ले आया மோவாப் தேசத்துல இருந்த சிங்கத்தை கொன்று போட்டான். और मोआब देश में रहने वाले 2 सिंहों को मारा। உறைந்த மழையின் காலத்திலே और बर्फ के समय पर கெபிக்குள்ள இருந்த சிங்கத்தை போய் கொன்று போட்டான். और गड्ढे में रहने वाले सिंह को मार डाला। தாவீது தண்ணீரை பார்த்த போது जब दाऊद ने उस पानी को देखा தாவீது சொல்லுகிறான், तब दाऊद ने कहा, தாவீது அந்த தண்ணீரை குடிக்க மனதில்லாமல் दाऊद वो पानी न पीना चाहा அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டார். ओ इसने यहोवा के लिए उसने डाल दिया। காரணம் என்ன? इसका कारण क्या है? சொல்லுகிறான், उसने कहा, தங்கள் பிராணனையும் எண்ணாமல் போய் வந்த அந்த மனுஷரின் ரத்தத்தை குடிக்க இந்த செய்கை எனக்கு தூரமாய் இருப்பதாக. उन मनुष्य का लहू पीऊं जो अपने प्राण पर खेल कर लाए हैं। பெலிஸ்தர்கள் எதிரிகள், फिलिस्ती लोग दुश्मन लोग हैं। கண்டாச்சுன்னா பெனாயாவை கொன்னே போட்டுருவான். अगर वो लोग देखे तो उनको मार ही डालते थे। அவன் கொன்னு போட்டுருவான் சத்துரு. उनका जो शत्रु था उनको मार डालता था। ஆனாலும் இவனுக்குள்ள இருந்த எண்ணம், परंतु इसके अंदर क्या विचार था? சத்துரு கொண்டு போட்டாலும் பரவாயில்லை, भले शत्रु हमें मार डाला चलेगा, ராஜா பிரியப்பட்ட தண்ணீல क्योंकि राजा ने उस पानी का पीना चाहा। இந்த தண்ணீரை ராஜாவுக்கு எப்படியாவது நான் கொண்டு கொடுக்க इसीलिए வேண்டும். किसी ना किसी प्रकार इस पानी को हमें राजा के पास देना है। தன் பிராணனையும் பொறுப்பாய் நினைக்காமல் उन्होंने अपने प्राण को तक न देखते हुए அவன் தன் பெலிஸ்தரின் தானியத்துக்குள்ள பிரவேசித்து वो फिलिस्तियों के छवनी पर जाकर தாவீதுக்கு அந்த கிணற்றில இருந்து தண்ணீர் எடுத்து கொண்டு கொடுக்கிறார். दाऊद के लिए उनके कुएं से पानी ले आया। தாவீது ஆசைப்பட்ட, दाऊद ने तो आशा रखा था। ஆனா பெனாயா கொண்டு கொடுத்த போது जब बेनाया ने उसके हाथों में दिया, தாவீது தண்ணி வாங்கி दाऊद ने उस पानी को लेकर, வேத்து வாசிக்கிறோம், हम शास्त्र में पढ़ते हैं, தாவீது அந்த தண்ணீரை குடிக்க மனதில்லாமல் दाऊद उस पानी को न पीते हुए சொல்லுகிறார், वो कहता है தன்னுடைய பிராணனையும் பெரிதாய் எண்ணாமல் वो अपने प्राण पर खेल कर எனக்காக போய் அந்த தண்ணீரை மோண்டு கொண்டு வந்தார். मेरे लिए आप लोग ने जाकर पानी ले आया। இந்த தண்ணீர் அவனுடைய பிராணன், அவனுடைய உயிர். ये पानी उनका प्राण है, उनका जीवन है। இந்த தண்ணீர் பெனாயாவின் உயிர். ये पानी जो है बेनाया का जीवन இந்த है। தண்ணீர் பெனாயாவின் ரத்தம். ये जो पानी है बेनाया का लहू है। அவன் தன் உயிரை கூட மதிக்காம போய் தண்ணி எடுத்துட்டு வந்தான். उसने अपने प्राण पर खेल कर जाकर उस पानी को ले आया। அந்த ரத்தத்தை நான் குடிக்க மாட்டேன், इस लहू को मैं नहीं पीऊंगा, அதை கர்த்தருக்கு தரையில ஊற்றி ये விட்டார். मैं यहोवा के लिए देता हूं कर उसने डाल दिया। தேவனுடைய பிள்ளைகளின் பலத்த பராக்கிரமசாலி, ये एक बड़ा शूरवीर था। அந்த பலத்த பராக்கிரமசாலி, ये बड़ा काम करने वाला शूरवीर சாரி பேர் பெற்ற பராக்கிரமசாலி. और बड़ा नाम कमाने वाला वीर। காரணம் என்ன? इसका कारण क्या था? தன் உயிரை கூட அவன் துச்சமா நினைக்கவில்லை. उसने अपने प्राण को तक उसने गिना नहीं। ஆண்டவர் இன்னைக்கு பார்க்கிறார், हमें परमेश्वर देखता है। நம்முடைய உயிரை கூட நாம் பெருப்பாய் நினைக்காமல் अगर हमारे प्राण तक हम न देखते हुए தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்காய் பாடு அனுபவிக்க நம்மை ஒப்பு கொடுத்தால்
परमेश्वर के लिए हम संकट भोगने के लिए अगर हम अपने आप को सौंपेंगे तो கர்த்தர் நம்மை பார்த்து சொல்வார் பேர் பெற்ற பராக்கிரமசாலி तब परमेश्वर तुम्हें देखकर कहेगा कि एक बड़ा काम करने वाला शूरवीर, பேர் பெற்ற பராக்கிரமசாலி बड़ा काम करने वाला शूरवीर। ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு நம்மை கர்த்தருடைய கரத்திலே ஆராய்ந்து பார்ப்போம் आज के दिन हम अपने आप को परमेश्वर के सामने स्मरण करेंगे, நாம் பிழைக்க வேண்டும் என்பதற்காக हमें जीवित रखने के लिए, நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் हमें என்பதற்காக आशीर्वाद मिलने के लिए இயேசு தன்னை தானே சிலுவையிலே பலியாக்கி यीशु ने अपने आप को कलवरी क्रूस पर बलि चढ़ाकर, அவர் நமக்காக சிலுவையிலே பலியானது நிமித்தமாய் वो हमारे लिए कलवरी क्रूस पर बलि चढ़ाया गया, इसीलिए நாம் இன்னைக்கு பிழைத்த ஆசீர்வாதமாய் இருக்கோம் आज हम जीवित रहकर हम आशीर्वादित पाए हैं। இந்த பெனாயாவுக்குள்ள தான் செத்து போனாலும் பரவாயில்ல ராஜா தண்ணி தாகம் தீர்க்கப்படணும் ये बनाया का ये कि मैं मर जाऊं चलेगा, परंतु राजा का प्यास बुझाना தன் है। உயிரை கூட பெருசுபடுத்தாமல் நினைக்கிற ஒரு அனுபவம் பெனாயாவுக்குள்ள अपना இருந்தது प्राण तक बढ़ाना समझने वाला ये बनाया था। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் परंतु आज के दिन हम कैसे हैं? ஒரு கிராமத்துல ஒரு வீடு திடீர்னு தீப்பிடிச்சு இருந்தது एक छोटा सा गांव में एक झोपड़ी आग से जल रहा था, ஓலை வீடு एक झोपड़ी, வீட்டுல ஆள் இல்ல और उस घर पे कोई नहीं थे, சௌரி கிணத்துக்கு தண்ணி எடுக்க போயிட்டாங்க और उसकी उनकी घर की जो बहन थी वो पानी लेने के लिए कुएं पर गई थी। வீடு பயங்கரமா தீப்பிடி தெரிகிறது अभी घर पूरी चारों ओर से जल रहा தீ है, அணைக்க யாரும் இல்ல अभी उस आग बुझाने के लिए कोई नहीं வீடு था, முழுவதும் எரிஞ்சு போச்சு अभी घर पूरी तरह से जल गया। சௌரி வந்தார்கள் तब बहन ने देखा, எரிந்து கொண்டிருக்கிற வீட்டுக்குள்ள நுழையவும் பயம் अभी उस जलने वाले घर पर जाने के लिए भी डर, எல்லாம் எரிஞ்சு போச்சு सब कुछ जल गया था। ஆனா சில சகோதரமாரை கூட்டு கொண்டு வீட்டுக்குள்ள போனாங்க अभी कुछ भाइयों को इकट्ठा कर उस घर के अंदर गए थे, எல்லாம் சாம்பல் अभी सब कुछ धूल बन गया ஏன்னா था, ஓலையில செய்யப்பட்ட குடிசை क्योंकि वो एक घास फूस में बनाने वाला एक झोपड़ी था। ஆனா அந்த ரூமுக்குள்ள परंतु उस कमरे में ஒரு மூலையில ஒரு கருப்பா ஒரு உருவம் தெரியுது एक जगह पर काला सा एक सामान दिखाई दिया, அப்புறம் கம்பு எடுத்துட்டு வந்தாங்க और उन्होंने एक बड़ा सा लकड़ी ले आया। கம்பு எடுத்தது கிளறி பார்க்கும்போது जब उस लकड़ी को लेकर उसको हटाया गया, அங்க இருந்து கோழி குஞ்செல்லாம் ஓடி வருது वहां से सारे मुर्गी के बच्चे बाहर निकलने அந்த लगे। கருப்பா இருந்த உருவத்தை தூக்கி போட்டா जो बाहर का जो ऊपर जो काला सा रूप में था, தாய் கோழி जो माँ मुर्गी थी, சின்ன சின்னதா பொரிச்சிருந்த குஞ்ச जो छोटा छोटा उसके बच्चे थे, தன் செட்டைகளின் கீழே அடக்கி வைத்து अपने पंखों के नीचे उसको दबाकर பிள்ளைகளை பாதுகாக்கணும் बच्चों की रक्षा करना है, பிள்ளை மேல தீ பற்ற கூடாது बच्चों के ऊपर आग नहीं लगना है। அப்படியே செட்டைக்குள்ள அடைச்சு வச்சுட்டு उसने अपने पंखों के तले उसको छुपा कर रख दिया। அந்த சூட்டுனால उस आग की गर्मी की वजह से தாய் கோழி செத்தது माँ की मुर्गी मर गई, செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் போயிருந்த குஞ்சுகள் எல்லாம் उसके பாதுகாக்கப்பட்டது पंख के नीचे जो भी उसके बच्चे थे सब रक्षा पाए। ஒரு தாய் கோழி தன் குஞ்சுகளுக்காக தன் ஜீவனை பணயம் வைக்குமானால் अगर एक माँ की मुर्गी अपने बच्चों के लिए अपने जान तक उसने प्राण छोड़ दिया हो तो, நமக்காக இயேசு தன் ஜீவனை சிலுவையிலே பணயம் வைப்பாரானால் अगर हमारा यीशु मसीह हमारे प्राण के लिए अपने प्राण को उसने त्यागा तो, ஒரு மனுஷன் மற்றவருடைய நன்மைக்காக தன் ஜீவனை பணயம் வைப்பானால் अगर एक इंसान की भलाई के लिए दूसरा इंसान उसका प्राण तक त्यागता है तो, அதைத்தான் கர்த்தர் சொல்கிறார் பேர் பெற்ற பராக்கிரமசாலி उसको देखकर ही परमेश्वर कहते हैं कि ये नाम कमाने वाला शूरवीर है, பேர் பெற்ற ये பராக்கிரமசாலி बड़ा नाम कमाने वाला शूरवीर है। தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग, நாம் சில காரியங்களை தியானித்து हम कुछ बातों की ध्यान किए थे। பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் हे शूरवीर तेरे संग परमेश्वर है, கர்த்தர் உங்கள் கூட இருக்க வேண்டுமானால் अगर यहोवा तुम्हारे संग रहना है तो தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் பராக்கிரமசாலியா இருக்கணும் तुम्हें यहोवा की नजर में तुम्हें एक बड़ा शूरवीर बनना है। பராக்கிரமசாலிக்குள்ள குணாதிசயங்கள் शूरवीर के अंदर का क्या गुण है? நாம் கற்றுக்கொண்ட சத்தியத்தில் உறுதியா हम இருக்கணும் जो सिखा चाहते हैं उस सत्य के अनुसार हमें जीना है। கற்றுக்கொண்ட சத்தியத்தை குழப்பும்படியாய் பல கள்ள தீர்க்கதரிசிகள் உபதேசிகள் உள்ள வருவார்கள் इस सच्चाई को बिगाड़ने के लिए झूठे भविष्यद्वक्ता हमारे जीवन पर प्रवेश होंगे। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு தந்த கற்று தந்த சத்தியத்தில் உறுதியா இருக்கணும் परमेश्वर ने जो हमें सिखाया गया इस सच्चाई में हमें स्थिर रहना है, அது மற்றவங்களை பார்த்து நம்ம மாத்த கூடாது इसलिए दूसरों को देखकर अपनी सच्चाई को मत बदलना। உங்களை தேவன் எப்படி அழைச்சாரோ அப்படி நடங்க तुम्हें परमेश्वर ने किस मार्ग में बुलाया उसी मार्ग में चलना। கர்த்தர் அழைத்த அழைப்பிலே நான் ஓடினால் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள अगर முடியும் परमेश्वर की बुलावट के अनुसार अगर हम चलेंगे तभी हम प्रतिफल पा पाएंगे। சத்தியத்துக்கு சாட்சியா இருங்க तुम सच्चाई के लिए गवाह बनो, சத்தியத்துக்கு சாட்சியா இருந்தால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் सच्चाई के लिए गवाह बनोगे तो परमेश्वर तुम्हारा संग रहेगा। வேதத்தை காத்துக்கொள்ளுங்கள் तुम वचन की रक्षा करो, வசனத்தை காத்துக்கொள்ளுங்கள் वचन को संभालो, வசனத்தை காத்துக்கொண்டால் கர்த்தர் உங்களோடு கூட इस இருப்பார் वचन को संभालेंगे तो यहोवा तुम्हारे संग रहेगा। சிறியதோ பெரியதோ भले छोटा हो बड़ा हो, எல்லா
காரியங்களையும் கர்த்தருடைய சந்நிதியிலே ஊற்ற கற்றுக்கொள்ளுங்கள். सारे बातों को परमेश्वर की उपस्थिति से कहो, மனுஷனிடத்துல அல்ல, मनुष्य के पास नहीं, கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்புக்கொடுங்க. परमेश्वर की उपस्थिति में बोलो। நம்மள விரட்டுனதால இருக்கட்டும், தூசிச்ச ஆளா இருக்கட்டும், நிந்திச்ச ஆளா இருக்கட்டும், भले हमें कोई भी भगाया हो, हमें निंदा किया होगा हो या टट्टा किया होगा हो, நம்ம உதவியை தேடி வரும்போது जब वो हमारी मदद के लिए आते हैं, தேவனுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி हम उनके सामने अपने आप को दीन कर कर நன்மை செய்ய கற்றுக்கொள்வோம். भलाई करने के लिए सीख लो। கர்த்தர் உங்களுக்கு கூட இருப்பார். परमेश्वर तुम्हारा संग रहेगा, கர்த்தர் உங்களுக்கு கூட இருப்பார். परमेश्वर तुम्हारा संग रहेगा। பெனாயாவை போல बेनाया के समान தன் ஜீவனையும் பெரிதுபடுத்தாமல் उसने अपने प्राण को तक बड़ा न समझा, தான் செத்தாலும் பரவாயில்லை, भले मेरा मृत्यु हो जाएगा என் ராஜாவின் ஆசை நிறைவேற்ற வேண்டும், परंतु मेरा राजा का इच्छा को पूरा करना है। நம்முடைய ஜீவனை கூட நான் பெரிதுபடுத்தாமல் भले अपने प्राण को तक बड़ा न समझते हुए தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நிற்கிறவர்கள் जो பராக்கிரமசாலி. परमेश्वर के लिए तीव्रता से खड़े रहेंगे वही बड़े शूरवीर है। இவர்களோடு கூட கர்த்தர் நிற்பார். इनके संग परमेश्वर रहेगा। தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग வேதத்திலும் अनेक காரியங்களை வாசிக்க हम முடியும். शास्त्र में बहुत सारे पढ़ सकते हैं। நாகமானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற மகாபராக்கிரமசாலி, नामान के बारे में हम पढ़ सकते हैं, वो एक बड़ा शूरवीर था அவன் மகாபராக்கிரமசாலி. और एक बड़ा अधिक शूरवीर था। கீழ்ப்படுகிற சுபாவம், आज्ञा पालन करने का தன் வீட்டுல स्वभाव, பணிவிடை செய்து கொண்டிருந்த ஒரு சின்ன பிள்ளை उसके घर पे जो नौकर की काम करने वाली एक छोटी लड़की, அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச, उसकी बातों की इसने आज्ञा पालन किया। ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச, सेवकों की बातों की आज्ञा पालन करता है, வேலைக்காரன் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச, नौकर की बातों की आज्ञा पालन करता है। இஸ்ரவேலிட்டு போங்க குஷ்டரோகம் சுகமாகும் சொன்ன பணிவிடை செய்கிற பெண், அந்த சிறு பெண் வேலை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த, जो उसके घर पर नौकर करने वाले एक छोटी लड़की ने ये कहा, तुम इजराइल में जाओ, तुम्हारा कोढ़ी शुद्ध हो जाएगा। யோர்தான்ல குளிக்காம போயிராதையும் இந்த சின்ன காரியத்தை செய்ய சொன்னார், செய்யுங்க அப்படி வேலைக்காரன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த, और नौकर ने ये कहा कि यॉर्दान में तुझे सिर्फ डुबकी ही लगाना है, डूब कर ये जाना। கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு और கீழ்ப்படிந்த, उसने परमेश्वर के सेवकों की बातों की आज्ञा पालन किया। மகாபரிய பராக்கிரமசாலி, वो एक बड़ा शूरवीर था। சீரிய தேசத்தின் படைத்தளபதி. वो सीरिया देश का एक शूरवीर बड़ा सेनापति था। வேலைக்காரன் சொல்லுக்கு ஏன் கீழ்ப்படியணும்? नौकर की बात क्यों सुने? பணிவிட வேலை செய்யற சின்ன பிள்ளை வார்த்தைக்கு ஏன் उसके கீழ்ப்படியணும்? घर के नौकर की छोटी लड़की के बात क्यों सुने? ஆட்களை பார்க்கல, उसने इंसान को नहीं देखा। கர்த்தருடைய வார்த்தை யாரை கொண்டு வரு? परमेश्वर का वचन किसी के भी द्वारा निकलेगा। தேவனுடைய வார்த்தை எவர்கள் மூலமாக வரு? किसके द्वारा परमेश्वर का वचन निकलेगा? நல்ல கீழ்ப்படிகிற சுபாவம் இந்த நாமானுக்குள்ள ये இருந்தது. अच्छा आज्ञा पालन करने का स्वभाव था इस नामान के अंदर। அதே போலதான் उसी प्रकार அபிகாயில் என்கிற ஒரு சகோதரியை குறித்து வாசிக்கிறோம். हम अबीगैल के बारे में पढ़ते हैं। அபிகாயிலை சந்திக்க புறப்பட்டு போனான் ஒரு வேலைக்காரன். ये अबीगैल को मिलने के लिए एक नौकर चला आया। அந்த வேலைக்காரன் போய் சொல்லுகிறார், और नौकर जाकर कहता है, தாவீது தன் சேவகர்களோடு கூட சேர்ந்து வருகிறார். अभी दाऊद और अपने लोगों के संग आ रहा है। நாபாலுடைய குடும்பம் முழுவதையும் வேற இருக்க வருகிறார். नाबाल के सारे लोगों को नष्ट करने के लिए आ रहा है। வேலைக்காரன் சொன்ன வார்த்தைக்கு इस नौकर की बातों को सुनकर அபிகாயில் ஒரு பெரிய பணக்காரி, ये अबीगैल बहुत ही धनवान थी ராஜ விருந்துக்கு ஒப்பான விருந்து நடந்து और கொண்டிருக்கிறது. बड़ा एक जेवनार उसके घर पर हो रहा है। அவ்வளோ பெரிய ஒரு பணக்கார ஸ்திரீ उतना एक धनवानी स्त्री थी வேலைக்காரன் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறார். और नौकर की बातों की सुनती है। உங்களுடைய பிள்ளை நம்ம எப்படி இருக்கிறோம்? हम आज के दिन कैसे हैं? அவங்க சொல்லி நான் கீழ்ப்படியவா? क्या वो बोलकर मैं सुनूं? இவங்க சொல்லி நான் கீழ்ப்படியவா? क्या ये बोलकर मैं सुनूं? இந்த ஒரு பெருமை உள்ளத்துக்குள்ள இருக்குமே ஆனால் अगर ये घमंड हमारे मन में होगा तो கர்த்தர் கூட இருக்க முடியாது. परमेश्वर हमारा संग नहीं रहेगा। இன்னைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், परमेश्वर हमें देखकर कहता है, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். हे शूरवीर यहोवा तेरे संग है। ஆரம்பத்தில் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு சத்தியத்துக்கு சாட்சியா நீங்கள் நிலை நிற்பீர்களானால் अगर प्राचीन काल में सुने हुए उपदेश सच्चाई में अगर तुम सिर रहोगे तो கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். परमेश्वर तुम्हारा संग रहेगा। கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். परमेश्वर तुम्हारा संग रहेगा। எவர்கள் உங்களை வீட்டை விட்டு விரட்டினாலே, जो लोग तुम्हें घर से भगाए, எவர்கள் உங்களை புறம்பாக்கி தள்ளி जो வைத்திருந்தாலே, तुम्हें पीछे की ओर ढकले, தேவனுடைய பிள்ளைகள் எவர்கள் உங்களை அற்பமாய் நினைத்தாலே, भले जो लोग तुम्हें तुच्छ समझे, அவர்களுக்கு முன்பாக தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் கவலைப்படக்கூடாது. उनके सामने तुम दुखित नहीं होना। எவர்கள் உங்களை நிந்தித்தார்களோ, भले जो तुम्हें निंदा किए, எவர்கள் உங்களை பரியாசம் பண்ணினார்களோ, जो तुम्हें टट्टा उड़ाए, அவர்களுக்கு ஒரு நாள் உங்கள் உதவி தேவைப்படும். उनको एक ना एक दिन तुम्हारी मदद की जरूरत होगा। அன்றைக்கு அவர்களுக்கு மத்தியிலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். उन लोगों के बीच में परमेश्वर तुम्हें ऊंचा करेगा। யோசேப்பை குழியில தூக்கி போட்டார்கள், यूसुफ को गड्ढे में डाला गया, யோசேப்பை விற்று போட்டார்கள், यूसुफ को बेचा गया அடிமையாக்கி போட்டார்கள். और ऐसी दासित रूप में बढ़ा दिया। வேற யாரும் இல்ல, कोई और नहीं था, சொந்த उसके சகோதரர்கள். खुद के भाई थे। ஒரு நாள் வந்தது, एक दिन आया எவனை விற்று போட்டார்களோ जिनको उसने बेचा था,
था, எவனை அடிமையாக்கி போட்டார்களோ जिनको उसको दासीन रूप से भेजे थे, அவருடைய உதவி இவர்களுக்கு தேவைப்பட்டது. उसकी जरूरत इनको पड़ा। கர்த்தர் இவர்களை அவருடைய கால் மாட்டில் கொண்டு போய் வைத்தார். परमेश्वर ने उसके पैरों के तले इनको सौंपा। யோசேப்பு சொல்லுகிறார், तब यूसुफ ने कहा, நீங்கள் தீமை செய்ய நினைத்தீர்கள், तुमने तो मेरा बुराई चाहा, கர்த்தரோ அதை எனக்கு நன்மையாய் முடிய பண்ணினார். परंतु परमेश्वर ने मुझे भलाई के रूप में बना दिया। தேவனுடைய பிள்ளைகள் எவர்கள் உங்களுக்கு தீமை செய்ய நினைத்தாலே इसलिए जो भी तुम्हें बुराई करने के लिए सोचे, அவர்களுக்கு நீங்கள் பதிலுக்கு பதில் செய்ய நினைக்காமல் उनको जो भी बदला करना न समझो, அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்ய उनको கற்றுக்கொள்ளுங்கள். भलाई करने के लिए सीख लो। கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். परमेश्वर तुम्हारा संग रहेगा, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். परमेश्वर तुम्हारा संग रहेगा। உங்கள் ஜீவனையும் நீங்கள் பெரிதுபடுத்தாமல் तुम्हारा जीवन तक बड़ा न समझते हुए, கர்த்தருக்காக தேவனுடைய பிள்ளைகள் ஒரு இரத்த சாட்சியா இருந்தாலே, अगर परमेश्वर के लिए तुम्हें लव बांधने के लिए तैयार हो जाएंगे तो, கர்த்தருக்காக பாடுபடுவதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்களானால், अगर परमेश्वर के लिए तुम संकट भोगने के लिए अगर तुम सौंपेंगे तो கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். परमेश्वर तुम्हारा संग रहेगा। யாரிடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை வந்தாலே, भले किसी के द्वारा परमेश्वर का वचन क्यों ना தேவனுடைய है, வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படி ஒப்பு अगर கொடுப்பீர்களானால், परमेश्वर का वचन को तुम आज्ञा पालन करने की सौंपेंगे கர்த்தர் உங்களோடு கூட तो இருப்பார். परमेश्वर तुम्हारा संग रहेगा। கர்த்தர் உங்களை பராக்கிரமசாலி என்று அழைக்கிறார். परमेश्वर कहेगा कि तुम एक बड़ा शूरवीर, பராக்கிரமசாலி, शूरवीर, பயங்கர பராக்கிரமசாலி, एक बड़ा शूरवीर பேர் பெற்ற பராக்கிரமசாலி, और काम कमाने वाला शूरवीर மகா பராக்கிரமசாலி और महाशूरवीर। இப்படியெல்லாம் பராக்கிரமசாலிகளை குறித்திருக்கும் போது ऐसे सब शूरवीर के बारे में बताया गया है। நமக்குள்ளேயும் இந்த பராக்கிரமசாலிகளுக்குள்ளே குணாதிசயங்கள் உண்டாயிருக்குமே. ஆனால் अगर ये सब शूरवीर की गुण हमारे अंदर भी होगा तो தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் பயப்படாதீங்க, इसलिए तुम्हें डरने की जरूरत नहीं கவலைப்படாதீங்க. है, इसलिए दुख मत होना। கர்த்தர் உங்க கூட இருப்பார். परमेश्वर तुम्हारा संग रहेगा, கர்த்தர் உங்க கூட இருப்பார். परमेश्वर तुम्हारा संग रहेगा। உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் கர்த்தர் உங்களுக்கு வெற்றி தருவார். तुम्हारे जीवन के हर एक भागों में परमेश्वर जय देगा। எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. हम सब घुटने में आएंगे, எல்லாரும் முழங்கால் हम सब படியிடுங்க. घुटने में आएंगे, தேவனுடைய சமூகத்தில் வாய் திறந்து हम ஜெபியுங்க. परमेश्वर की उपस्थिति में मुंह खोल कर बोलेंगे, ஆண்டவரே, என்னை உம்முடைய கரத்தில் हे அர்ப்பணிக்கிறேன். परमेश्वर मैं अपने आप को आपके हाथों में सौंपता हूँ। ஆண்டவரே, இந்த உலகத்துல யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலே भले इस संसार में कोई रहे या ना रहे, நீர் என் கூட இருக்கனே, हे यहोवा आप हमारे संग रहिए, நீர் என் கூட இருக்கனே, आप मेरा संग रहिए। என்னோடு இரும் ஆண்டவரே. हे परमेश्वर मेरे संग रहो। வாய் திறந்து கேளுங்க. हम मुंह खोल कर पूछेंगे, என்னோடு இரு, मेरे संग रहो, என்னோடு இரு, मेरे संग रहो। ரட்சகா, हे ईश्वर நீர் என்னோடு கூட இரு. आप मेरे संग रहो। என்னில் வல்லமை இல்லை, मेरे अंदर सामर्थ नहीं है, என்னில் ஞானம் இல்லை, मेरे अंदर ज्ञान नहीं है, என்னில பலன் இல்லை, और मेरे अंदर कोई बल नहीं है, என்னில ஒண்ணுமே இல்லை. मेरे अंदर कुछ भी नहीं है। என்னுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். मैं अपने आप को आपके हाथों में सौंपता हूँ। நீர் என்னோடு இரு, या आप मेरे संग रहो, நீர் என்னோடு இரு, आप मेरे संग रहो। நீர் என்னோடு கூட இருக்க வேண்டுமானால், अगर आप मेरे संग रहना है तो ஆண்டவரே, இந்த நாளில் நீர் கற்றுத் தந்த வேத வசனத்தின்படியே आज के दिन जो भी सिखाया गया वचन के द्वारा, நான் கற்றுக்கொண்ட சத்தியத்திலே நான் உறுதியாய் நிலைத்திருக்கணும் ஐயா. हे प्रभु आपने जो भी सिखाया वो सच्चाई में मुझे स्थिर रहना है। வேத புரட்டர்கள் மூலமாய் வசனத்தை எப்படி திருப்பி பேசினாலே भले वचन को लेकर कैसे भी उलट फेर कर दे, அவர்களுக்கு சாதகமாய் வார்த்தைகள் அமைத்துக் கொண்டாலே भले उनके हिसाब से वो वचन बोले, ஆண்டவரே, என் செவிகள் அந்த பக்கம் திரும்ப கூடாது, हे परमेश्वर मेरा कान उनकी ओर नहीं फिरना என்னுடைய है, நடைகள் அந்த பக்கம் திரும்ப கூடாது. मेरा चलन उनकी ओर नहीं फिरना है। ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்திலே நான் நிலை நிற்கனே, हे परमेश्वर आपकी सच्चाई में मुझे स्थिर रहना உம்முடைய है, வசனத்தை நான் காத்துக்கொள்ளனே. आपकी वचन को मुझे संभालना है। ஆண்டவரே, கிருபை தாரு, हे परमेश्वर अनुग्रह कीजिए, ஆண்டவரே, கிருபை தாரு. हे परमेश्वर अनुग्रह दीजिए। நான் பலத்த பராக்கிரமசாலியாய் मैं एक बड़ा शूरवीर के என் समान, வாழ்க்கையின் சிறிய காரியமோ பெரிய காரியமோ मेरे जीवन में बड़े छोटे हो बड़े बातें क्यों ना हो, தூச்சி திரிகிற மனுஷனுக்கு மத்தியிலே நான் அறிவிக்காமல் या बताने वाले मनुष्य के पास ना बताते हुए உம்முடைய சமூகத்திலே அறிவிக்க எனக்கு கிருபை தாரு. आपके सम्मुख में बताने के लिए आप मुझे मदद कीजिए, உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்க கிருபை தாரு. आपके सम्मुख में बताने के लिए आप मदद कीजिए। எல்லாரும் வாய் திறந்து हम ஜெபியுங்கள். सब मुंह खोल कर प्रार्थना என் करेंगे। பிராணனை நான் துச்சமாய் நினைக்கிறேன், इसलिए अगर हमें कोई तुच्छ समझे, என்னுடைய பிராணனை நான் பெரிதாய் நினைக்காமல் अगर मेरे प्राण को तक मैं बड़ा ना समझो, தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து परमेश्वर के लोगों के संग, தேவனுக்காய் பாடுபடுகிற வாழ்க்கையை நான் தெரிந்து கொள்ள परमेश्वर के लोगों की सम बोझ सहने के लिए ஆண்டவரே, எனக்கு கிருபை தாரு, हे परमेश्वर अनुग्रह दीजिए, எனக்கு கிருபை தாரு. आप अनुग्रह दीजिए। எனக்குள் நல்ல கீழ்ப்படிதல் உண்டாகட்டும், मेरे अंदर एक अच्छा आज्ञा पालन होने दो, எனக்குள் நல்ல கீழ்ப்படிதல் உண்டாகட்டும், मेरे अंदर एक अच्छा आज्ञा पालन होने दो, பொறாமை அழியட்டு, चलन मिट जाने दो, பொறாமை அழியட்டு, चलन मिट जाने दो, எதிர்த்து நிற்கிற சுபாவம் மாறட்டு, और हटाने
सोचे, தாழ்மையை தாரு. हमारे अंदर दीनता दीजिए। தாழ்மையாய் ஜீவித்தாய். अगर हम दीनता के साथ जिएंगे तो, தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் பரிசுத்த ஆவியை தருவார். क्योंकि जो भी दीनता से जीता है उन्हें परमेश्वर पवित्र आत्मा देता है। உங்களுக்குள்ளே ஊற்றப்படுகிற பரிசுத்த ஆவியானவர், तुम्हारे अंदर जो उंडाले देने वाला पवित्र आत्मा, அந்த பரிசுத்த ஆவியானவராலே वो पवित्र आत्मा के द्वारा தேவன் மீது உங்களுக்குள்ள உள்ள அன்பை உங்கள் உள்ளத்துல ஊற்றுவார். परमेश्वर तुम्हारे अंदर परमेश्वर का प्रेम देगा। அந்த அன்பு உங்களுக்குள்ள வரும்போது, जब परमेश्वर का प्रेम तुम्हारे अंदर आते அந்த समय, அன்பு உங்களுக்குள்ள வரும்போது, जब वो प्रेम तुम्हारे अंदर आते समय, பரிசுத்த ஆவியானவரால் ஊற்றப்பட்ட தேவ அன்பு உங்களுக்குள்ள வரும்போது, जब पवित्र आत्मा दिया गया उस प्रेम तुम्हारे अंदर आते समय, தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஜீவிப்பீர்கள். तो परमेश्वर के लिए बड़े तीव्रता से जियोगे। அந்த தேவ அன்பு உங்கள் உள்ளத்தில் ஊற்றப்படும் போது, जब परमेश्वर का प्रेम तुम्हारे अंदर दिया जाएगा, தேவனை குறித்த பக்தி வைராக்கியம் உங்களை பட்சிக்கும். परमेश्वर के द्वारा भक्ति वैराग्य तुम्हारे और जिलाएगा। கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் உங்களை பட்சிக்கும். परमेश्वर का भवन के द्वारा भक्त और तुम्हें जिलाएगा। கர்த்தர் உங்களை பராக்கிரமசாலியாய் பார்ப்பார். परमेश्वर तुम्हें शूरवीर कर कर देखेगा। கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். परमेश्वर तुम्हारा संग रहेगा। மரித்தேன், मैं हूँ, ஆனாலும் मरा तो भी, இதோ சதா காலங்களிலே अब तक सदा दिन உயிரோடு இருக்கிறேன் என்று मैं சொன்னார். जीवित हूँ कर कर कहता है। சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். मैं सदा काल जीवित हूँ। சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் சொன்ன ஆண்டவர், जो सदा काल में जीवित हूँ कहने वाला தேவனுடைய परमेश्वर பிள்ளைகள் உங்களை பார்த்து வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. तुम्हें देखकर ऐसी तमाशा नहीं देखेगा। சதா காலம் உயிரோடு இருக்க தெய்வம் உங்கள் கூட இருக்கிறவர். जो सदा काल परमेश्वर जो संग रहता है तुम्हारा संग रहेगा। மரண பரியந்தம் கூட இருப்பார். मृत्यु तक हमारा संग रहेगा। உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்கள் கூட इस இருப்பார். संसार के अंत तक तुम्हारा संग அவர் रहेगा। கூட இருக்க வேண்டுமானால் अगर वो तुम्हारा संग रहना है तो கர்த்தருடைய பார்வையில் நம்ம பராக்கிரமசாலிகளாய் வாழ हम வேண்டும். परमेश्वर की नजर में एक शूरवीर बनना எல்லாரும் है। கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி हम सब செலுத்துவேன். ताली बजाकर परमेश्वर की महिमा करेंगे। கர்த்தருக்கு நன்றி सब செலுத்துவேன். परमेश्वर को धन्यवाद करेंगे। பரிசுத்த ஆவியானவர் நம்மை பார்க்கிறார். पवित्र आत्मा में देख रहा है। ஆவியானவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். पवित्र आत्मा में देख रहा है। தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்க உங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். परमेश्वर के सम्मुख में आए हुए हर एक को परमेश्वर देख रहा கர்த்தருடைய பார்வையில் है। நீங்கள் பராக்கிரமசாலிகளாய் இருக்க परमेश्वर की வேண்டும். नजरों में तुम्हें शूरवीर बनना है। பராக்கிரமசாலிகளுக்குள்ள தெய்வீக சுபாவங்கள் உங்களுக்குள்ள வரட்டும். शूरवीर के अंदर परमेश्वर का भय भी रहना है। கர்த்தர் உங்கள் கூட இருப்பார். परमेश्वर तुम्हारा संग रहेगा। கர்த்தர் ஆசீர்வதிப்பார். परमेश्वर तुम्हें आशीर्वाद ஹalleluya, करेगा। ஹalleluya, ஹalleluya. glory மக்கு நன்றி. ஹalleluya. ஆவியானவரே மக்கு நன்றி. ஆவியானவரே மக்கு நன்றி. வல்ல தெய்வமே மக்கு நன்றி. மகிமை தெய்வமே மக்கு நன்றி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆவியானவரே மக்கு நன்றி. இயேசு ராஜா மக்கு நன்றி. ஹalleluya. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். हम सब खड़े हो जाएंगे. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணிவேல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணிவேல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை எங்கும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே.
கர்த்தரை ஸ்தோத்திரி. सब परमेश्वर को धन्यवाद करेंगे, धन्यवाद धन्यवाद धन्यवाद। பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். हे शूरवीर सुरमा, यहोवा तेरे संग है। கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் यदि यहोवा हमारे संग रहना है तो கர்த்தருடைய பார்வையிலே நாம் பராக்கிரமசாலிகளாய் காணப்பட வேண்டும். परमेश्वर की नजर में हम शूरवीर सुरमा बने रहना है। நாம் கற்றுக்கொண்ட ஆதி உபதேச சத்தியத்திலே நிலைத்திருக்க வேண்டும். प्राचीन में सिखाई गई सारे उपदेश में हम बने रहना है। சிறியதோ பெரியதோ மனுஷனிடத்திலே சொல்லி தெரியாமல் கர்த்தருடைய சமூகத்திலே சொல்லி ஜெபிக்கிற அனுபவம் நமக்கு வேணும். छोटी बात हो बड़ी बात हो, सारी बातें परमेश्वर के चरण में बताने वाली आदत होना है। நம்மை பகைத்தவர்களாய் இருந்தாலும் வெறுத்தவர்களாய் இருந்தாலும் விரட்டி அடித்தவர்களாய் இருந்தாலும் நம்முடைய தேவை ஒன்று அவர்களுக்கு வரும்போது நம்ம முகம் கோணாமல் செய்யணும். भले हमसे नफरत किए गए लोग हो, हमें मार भगाए लोग हो, भले हमारे विरोधी हो, लेकिन जिस दिन वो हमारे पास मदद के लिए आएंगे तब उनको बिना मुंह टेढ़ा किए मदद करना है। நமக்குள்ள பெருமை இருக்க கூடாது. हमारे अंदर घमंड न होना है। சிறியவர்களோ பெரியவர்களோ வேலைக்காரர்களோ பணிவிடைக்காரர்களோ எந்த வார்த்தை யார் மூலமா வந்தாலும் நாம் கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். छोटे हो बड़े हो, नौकर हो सेवक हो, कोई भी हो, उनकी बातों को हमें मानना है। நம்முடைய ஜீவனை பெரிதாக நினைக்காமல் अपनी जीवन का मूल्य न समझते हुए தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து கர்த்தருக்காய் பாடுபட நம்ம ஒப்பு கொடுக்கணும். परमेश्वर के लोगों के संग मिलकर हम भी मेहनत करते हुए तकलीफ उठाना இப்படிப்பட்ட है। தெய்வீக சுபாவங்கள் நமக்குள்ள இருக்குமேயானால் ऐसी ईश्वरीय स्वभाव यदि हमारे अंदर हो, கர்த்தர் நம்மை பார்த்து பராக்கிரமசாலி என்று அழைப்பார். हमें भी देखकर परमेश्वर कहेगा, हे शूरवीर सुरमा। கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். यहोवा हमारे संग रहेगा। அவர் கூட இருக்கும்போது वो जब हमारे संग रहेगा எல்லாவற்றிலும் வெற்றியும் சமாதானமும் சந்தோஷமும் सब बातों में जय आनंद होगा। கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாய் परमेश्वर हमें अनुग्रह देने के लिए எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரித்து सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। கர்த்தருக்காக கர்த்தருடைய நாம மகிமைக்காக கர்த்தருடைய ஊழியத்துக்காக परमेश्वर के लिए, परमेश्वर के नाम की महिमा के लिए, सेवकाई के लिए தேவனுடைய பிள்ளைகள் கொடுத்த ஒவ்வொரு காணிக்கைகளையும் परमेश्वर के लोगों ने दिए हुए हर एक दान को கர்த்தர் அங்கீகரித்ததை ஆசீர்வதித்து பல மடங்காய் திருப்பி கொடுக்கும்படியாய் परमेश्वर उसे स्वीकार कर आशीष करके कई गुना अधिक पलटा कर देने के लिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரித்து हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து पिता परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद। குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை पुत्र ஸ்தோத்திரித்து यीशु मसीह जी को धन्यवाद करेंगे। धन्यवाद பரிசுத்த धन्यवाद। ஆவியானவரை ஸ்தோத்திரித்து पवित्र आत्मा जी को धन्यवाद करेंगे। धन्यवाद நல்ல धन्यवाद। ஆண்டவரை துதிக்கிறோம். अच्छा परमेश्वर हम आपको धन्यवाद கர்த்தர் करते தந்த हैं। காலை வேளைக்காய் உமக்கு நன்றி. परमेश्वर आपने दिया हुआ इस सुबह की समय के लिए धन्यवाद। சமூகத்திலே கூடி வந்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. आपके सम्मुख में इकट्ठे हुए हर एक को आशीष कीजिए। உம்முடைய கரம் நீர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பீராக. आपका हाथ और आप हम हर एक संग बच्चों के संग रहे। உம்முடைய பிள்ளைகளுடைய மரண காலம் வரைக்கும் உலகத்தின் முடிவு காலம் வரைக்கும் इस संसार के अंत तक और बच्चों के मृत्यु के काल तक உம்முடைய கரம் நீர் எங்கள் கூட இருப்பீராக. परमेश्वर आपका हाथ और आप हमारे साथ அதுக்கு रहिए। தகுதியான பாத்திரமாய் கர்த்தர்களை उसके வணைந்து योग्य पात्र हमें बना दीजिए। கர்த்தருக்காய் காணிக்கை கொடுத்த உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதி. परमेश्वर के लिए दान दिए हुए लोगों को आशीष कीजिए। தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் மூலமாக ஊழியத்தின் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். लगातार आपके बच्चों के द्वारा और सेवकाई के द्वारा परमेश्वर का नाम महिमा हो। எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்கள் हमें அர்ப்பணிக்கிறோம். नम्र होकर आपके हाथ में समर्पण करते हैं। இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் उद्धार பிதாவே. करता यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता। ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய पवित्र ஸ்நேகம் आत्मा जी की अन्योन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. हमारे सबके संग रहे। ஆமென். आमीन। ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आप सबको आशीष करें। ஆமென்.